அயோத்தி ராமன் பற்றி உண்ட ಅಯೋಧ್ಯೆ ರಾಮನ್ ಪತಿ ಉಂಡೆ ಸಿರಪುರೈ ಕೇರ್ಮಿನೀನು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಕೆಲ್ರಿಯ ತೆಲಗ ಆದರವಗನು ಅವಿ ಬತೈರ ರಾಸಿ ತೆಂಗ ವರವೇಟ್ಪು ಕೆರ ರಸಿ ಅವ್ರಿಯ சொந்தம் பந்தம் அஸ்கிதங்க ஒளி எல்லா சிறப்பு நிகழ்ச்சிக்கோ அவமணி வரவேற்பு கேரரஸ் ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜುಗು ಧನ್ಯದ ಶಿವಪ್ರಸಾದ ಎಲ್ಲ ವೇಳಮು ಎಲ್ಲ ಶುಭ ವೇಳಮು ಅವ್ರಿಗೆ ಅಸ್ಕಿದಂಗ அடியன் மொழி நமஸ்கார கள்ளல் அரசி பகவான் சிவபெருமானும் பார்வதியும் அருள் பாலிக்கின்ற இந்த சிவக்ஷேத்திரத்திலே அதேபோல எம்பெருமான் நாராயணன் அருள் பாலிக்கின்ற ஸ்ரீ கூடலழகர் பெருமாள் விளங்குகின்ற இந்த திவ்ய தேசத்திலே ஸ்ரீ கள்ளழகர் விளங்குகின்ற இந்த திவ்ய தேசத்திலே இந்த பக்திக்கு பேர் போன இந்த விஷ்ணு ஸ்தலத்திலே என்றும் சொல்லலாம். அதுபோன்ற இந்த மதுரையம்பதியிலே பக்திக்கென்றே விளங்குகின்ற இந்த மாநகரத்திலே இன்றைய தினம் நம்முடைய சகோதரர் திரு சிவபிரசாத் மற்றும் அவருடைய துணைவியார் திருமதி பூர்ணிமா தம்பதியினர் ஒரு மிக அற்புதமான ஒரு உபன்யாசத்தை ஒரு சொற்பொழிவை ஆற்ற வேண்டும் என்று விண்ணப்பித்தார்கள். அதே சமயம் இன்றைய தினத்தை அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றான காரணம் என்னவென்றால், அயோத்தியா மாநகரத்திலே இன்றைய தினம் பாலராமர் பிரதிஷ்டை ஆகியிருக்கிறார். இன்றைய தினத்திலே இன்று தை மாதத்திலே வளர்பிறையிலே இந்த துவாதேசி திதியிலே அங்கே அயோத்தியாவிலே நம்முடைய பாரத பிரதமரான திரு நரேந்திர மோடி அவர்கள் முன்னிலையிலே அந்த பிரதிஷ்டை நிறைவேறியிருக்கிறது. இந்த நிறைவேற்றம் நடந்த இந்த சுபவேளையிலே ராமர் சம்பந்தமாக சில சத் விஷயங்களை பொழிய வேண்டும் என்று இந்த சொற்பொழிவை ஆற்றுவதற்காக அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். அந்த நிர்பந்தத்தின்படி அந்த 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 ஒரு நல்ல உள்ளத்தின் அந்த நினைவின்படி நாம் இந்த சொற்பொழிவை கேட்கவிருக்கிறோம், அடியேன் ஆற்றவிருக்கிறேன். இந்த சொற்பொழிவு நடப்பதற்கு காரணம், முக்கிய காரணம், நாம் எல்லாமே இந்த பாரத தேசத்தை போற்றுகிறவர்கள், இந்த தேசத்தின் பந்துக்கள், தேசபந்துக்கள். அவருடைய தந்தையார் பெயரும் தேசபந்து தான். ஆகையாலே நாம் எல்லாமே தேசபந்துக்கள். அவர்களுடைய துணைவியார் இந்த பாரதத்தை கண்ணாக நேசிப்பவர்கள் நாம் எல்லாமே. அவர்களுடைய பெயர் கண்மணி என்று நினைக்க கண்ணம்மாள். அப்படி இருக்கும்போது அந்த கண்ணாக நாம் எல்லாம் இந்த பாரத தேசத்தை நேசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அவருடைய தாயார் கண்ணம்மாளுடைய முன்னிலையிலேயே இந்த சொற்பொழிவு நடக்க வேண்டும் என்பது அந்த தம்பதியினரின் அவா. அந்த அவாவின் பேரிலே அந்த தலைப்பை தேர்ந்தெடுப்பதற்கு சிவபிரசாத் ஐயா என்னையே தேர்ந்தெடுக்க சொல்லிவிட்டார், அடியனையே தேர்ந்தெடுக்க சொல்லிவிட்டார். ஆகையால் அடியேன் ஒரு ஒரு சில தலைப்பை தேர்ந்தெடுத்து சொன்னேன். அது அயோத்தியா ராமன் என்ற தலைப்பு. அயோத்தியா ராமன் என்ற தலைப்பு. அயோத்தியா ராமன் என்ற தலைப்பிலே இன்று சொற்பொழிவு ஆற்ற வேண்டியதற்குண்டான காரணம் என்னவென்றால், நாம் எல்லாம் அயோத்தியா மாநகரத்தை ஒரு புண்ணியஸ்தல திரையில் காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வருஷம் ஓடிச்சது, அதை மறுபடியும் காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை மேலும் மேலும் புதுசாக கேமராவில் நல்ல திரைப்படமாக எடுத்து அழகாக அத்தனை கருவிகளையும் வச்சு என்ன இந்த முன்னேற்றம், அறிவியல் முன்னேற்றம் இருக்கோ அத்தனையும் சேர்த்து இந்த ராமாயணத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். எப்போ இருந்துப்பா இந்த ராமாயணத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, எப்போ இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோமோ இன்னைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, இந்த ராமாயணத்துடைய அந்த ரசனையும் அதன் வாயிலாக நாம் பெறுகின்ற அந்த ஞானமும் எவ்வளவோ சக்தி வாய்ந்தது, குறையற்றது. நிறைய எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் அந்த செல்வங்களுக்கெல்லாம் மேற்பட்ட செவிச்செல்வமாக அது விளங்கி கொண்டிருக்கிறது என்றால் இது மிகையாகாது. எப்படி இருக்கும் பார்த்துங்க. உண்மையிலே சொல்லப்போனால் நிறைய இந்த திரைப்பட விருதுகளெல்லாம், இந்த திரைப்படங்கள்லாம் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்குல்ல, அது எல்லாமே எதுக்கு போட்டி போகிறதுனா பெரிய பெரிய விருதுக்காண்டி போட்டுக்கிட்டு இருக்கு. அது என்ன விருதுனா ஆஸ்கார் விருதுன்னு சொல்லுவாங்க. ஆஸ்கார் விருது, ஆகாசத்தளவு இருக்கிற விருது ஆஸ்கார் விருதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆஸ்கார் விருதெல்லாம் எத்தனை திரைப்படத்துக்கு கொடுத்தாங்களோ அத்தனை திரைப்படமும் மறந்துட்டாங்க இன்னைக்கு. யாருக்காவது தெரியுமா? ஆஸ்கார் விருது கொடுத்தவங்களுக்கே போய் கேட்டோம்னா எந்த விருது எந்த வருஷத்தில், அந்த வருஷத்தில் எந்த படத்துக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களே மறந்துருப்பாங்க. அப்பேற்பட்ட நிலைமை தான் இந்த இருக்கிற பாடங்கள் எல்லாமே.
ஆகையாலே அப்பேற்பட்ட பெரிய பெரிய விருதுகளெல்லாம் வழங்கப்படுகின்ற திரைப்படங்கள், கதைகள் எல்லாம் இருக்கும்போது இந்த ராமாயண மகாகாவியம் எந்த உலகத்திலிருந்து, எந்த யுகத்திலிருந்து விளங்கிக் கொண்டே இருக்கிறது என்றால் இதுக்கு தாங்க ஆஸ்கார் விருது கொடுக்க வேண்டும், இதுக்குத்தான் கொடுக்க வேண்டும். ஆகாலே நம்மாழ்வார் பாடுறாரு, கற்பார் இராமப்பிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலாய புல்லரும் பாதி ஒன்று என்றியே நற்பாலயோத்தியில் வாழும் சராசரம் முற்றமும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே சொல்லி சுவாமி நம்மாழ்வார் போற்றுறாரு. என்னப்பா பாடத்தை படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ராமனை படிச்சீங்களா? கற்பார் இராமப்பிரானை அல்லால் வேற எல்லாம் நீங்க கத்துக்கிறீங்க, ராமனை படிச்சிருக்கீங்களான்னு கேட்கிறாரு கேள்வியை சுவாமி நம்மாழ்வார். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும், உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே சொல்லி கம்பர் கேட்கிறாரு. என உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும், உலகத்தை படைத்து காத்து ரட்சித்து பிறகு தானே கிரகித்துக் கொள்ளும் அந்த தலைவன் யார் என்பதை நீங்கள் கேட்க வேண்டுமா? அந்த இறைவன் யார் என்பதை நீங்கள் கேட்க வேண்டுமா? அதுதான் ஸ்ரீமத் ராமாயணம், அதுதான் ஸ்ரீமத் ராமாயணம் என்று கம்பர் போற்றுகிறார். எப்படி இருக்கும் பாருங்க. ஏன்னா இத்தகைய போற்றுதலுக்குரிய இந்த ஸ்ரீமத் ராமாயணம் ராமனை பற்றி சொல்ல வந்தது. ராமனை மட்டுமா பற்றி சொல்ல வந்தது? சீதையை பற்றி சொல்ல வந்தது. சீதாயாம் சரிதம் மகது என்று போட்டுகிறார்கள். கவிதாயாம் ராமாயணம், சீதாயாம் சரிதம் மகது என்று இந்த ராமாயணம் போற்றப்படுகிறது. சீதையின் காவியத்தை சொல்ல வந்தது இந்த ராமாயணம் அப்படின்னு சொல்லும்போது இதோடைய மதிப்பீடு பார்த்தீங்கன்னா அளவு இல்லாதது, அளவுக்கு மேற்பட்டது இதோடைய மதிப்பீடு. ராமக என்ற இதோடைய மதிப்பீடு. இந்த ராமனுடைய நாமத்தை போற்றுகிறார் கம்பர். என்ன, அந்த ராமனுடைய நாமத்தை சொன்னாலே நன்மை விளையுமாம், நன்மை விளையுமாம். எப்பேற்பட்ட நன்மை விளையும்? எல்லா பாவங்களும் தீர்ந்து தேயும் என்று சொல்றாரு. திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே என்கிறாரு. என சென்மமும் மரணமும் இன்றி தீருமே என்கிறாரு. ராமக என்ற இந்த 2 எழுத்தினால் என்று சொல்லி கம்பர் போட்டுகிறாரு. அப்படின்னா எப்பேற்பட்ட ராமனுடைய இந்த நாமமே அவ்வளவு போற்றப்படுகிறது என்றால் அவனுடைய காவியம் எப்படி போற்றப்பட வேண்டும் என்ற அந்த கல்வி நம்மால் உணரப்பட வேண்டும் என்பதனாலே தான் இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே போற்றப்படுகின்றன இன்றளவும். இதையெல்லாம் நாம் அனுசரிக்க வேண்டும் வாழ்க்கையில். இந்த ராமனை நம்ம ராமக அப்படின்னு சொன்னாலே பாவம் தீரும்னு சொல்கிறாங்க. இந்த ராம என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? இன்னைக்கு அயோத்தியா ராமன் என்ற தலைப்பில் தான் அடியன் பேச விளைந்திருக்கிறேன். அயோத்தியாவை பற்றியும் பேச வேண்டும், ராமனை பற்றியும் பேச வேண்டும். ராமக என்ற அந்த ஒரு அறிமுகத்தை செய்துவிட்டு அயோத்தியாவை பற்றி கூற விளைகிறேன். ராமக என்ற நாமத்தின் அர்த்தம் என்ன? இந்த ராம என்ற இந்த 2 அக்ஷரம் நம்ம எல்லாம் ஈர்த்து வைத்திருக்கிறது. என்ன, நம்ம ரொமான்ஸ் இல்லாமல் வாழ்க்கை இருக்கா? எத்தனை பேர் என்ன கல்யாணமானவங்க தான் இன்னைக்கு இருக்கீங்க. ரொமான்ஸ் அப்படின்னு சொன்னாலே அந்த ரொமான்ஸ்லேயே ராம இருக்கார். ரம்யமான ரொமான்டிக்னு சொல்கிறாங்க. ராமன் இருக்கார் அதில். அப்படின்னா இனிமையானவன் ராமன், இனிமையானவன், ஈர்க்கக்கூடியவன், ஆகர்ஷண சக்தி மிக்கவன். அவனுடைய குணங்களும் சௌஷல்ய குணமும் வீரியமும் பராக்கிரமும் எவ்வளவு போற்றப்படுகிறது. தர்மவான், என்ன அந்த தர்மத்துக்கென்றே பிறந்தவன், அவன் தர்மத்துக்காக வாழ்ந்து தர்மத்தை காட்டியவன் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுன்னு சொன்னா எந்த நிலையிலும் மனம் கலங்காதவன், அசூயையானவன், மனதிலே பொறாமையற்றவன், பிறர்க்காக விட்டு கொடுப்பவன் என்று சொல்லி எத்தனை குணங்கள், 16 குணங்கள் ராமனை போற்றுகின்றன. என்ன 16 குணங்களே ராமனை போற்றுகின்றன. அந்த குணங்கள் தானாகவே சேர்ந்தனவாம் ராமனிடத்திலே. அப்பேற்பட்ட ராமச்சந்திர பிரபு இந்த ராமக என்ற 2 எழுத்தினால் நமக்கு இத்தனை நன்மை விளையும் என்றால் இந்த ராம என்ற நாம மட்டுமா உபயோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். உண்மையிலே சொல்கிறேன், இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பெரியவங்க, என்ன நல்ல வாழ்க்கையில் அனுபவம் பெற்றவங்க. நீங்கள் எல்லாம் இந்த ராமநாமத்தை நம்ம ஊர் நாமம்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நம்ம பாரத தேசத்தோட நாமம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அர்த்தம் வேற மாதிரி இருக்கலாம். ஆனால் இந்த ராமநாமம் உலகெல்லாமே ஒலித்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ரோம் என்ற ஒரு மாநகரம், என்ன ரோம் என்ற ஒரு மாநகரம்
இன்றைக்கி அதனுடைய பேரே பார்த்தீங்கன்னா அதனுடைய வரலாற்றை பரட்டி பார்க்கணும். நீங்கள் நிறைய உலகமெல்லாம் சுற்றணும்னு ஆசைப்படுறோம். நம்ம ஊர் பெருமையை தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம இந்த ரோம் என்ற மாநகரம் என்ன, இந்த ஊருக்கு சூட்டப்பட்டதே ராமனுடைய பிறந்த தினத்தில் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ராம என்ற நாமம் தான் அங்கே ரோம்னு மாறி இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு இந்த ராமனுடைய புகழ் அவர்களுக்கு தெரிந்து அந்த மக்கள் அந்த காலத்திலே ரோம் என்ற நாமத்தை சூட்டி இருக்கிறார்கள். அங்கேயும் ராமனுடைய பிரபாவம் இருந்திருக்கிறது. ஏன்னா இந்த ராம் அப்படின்னு சொன்னாலே ரொமான்டிக்னு சொல்கிறோம், ரம்யன்னு சொல்கிறோம், இத்தனை விஷயங்கள் இருக்கே. அப்போ ராமன் என்ற நாமம் அதனுடைய அர்த்தம் வேறு விதமாக உபயோகப்பட்டாலும் கம்பர், சுவாமி நம்மாழ்வார், நம்ம ரிஷிகள், முனிவர்கள் என்ன, விஸ்வாமித்திரர் ரிஷி, இத்தனை முனிவர்களும் என்ன, வால்மீகி பகவான், இத்தனை பேரும் ராமனுடைய நாமத்தை உன்னத கதிக்காக உபயோகிக்கப்பட வேண்டும் என்று போற்றி இருக்கிறார்கள். அந்த உன்னத கதி என்னன்னா மோட்ச கதிக்காக இந்த ராமநாமம் போற்றப்படுகிறது. ஒரு மனிதனுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது என்றால், ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு முன்னேற வேண்டும். ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு முன்னேற வேண்டும். அப்போ இந்த நிலையை விட்டால்தான் மற்றொரு நிலைக்கு போக முடியும். ஒரு கிளார்க்கு வேலை பார்க்கிற ஒரு நபர் மேலாளர் பொறுப்புக்கு போகணும் என்றால் அந்த கிளார்க்கு பதவியை விட்டால் தான் போக முடியும். நான் இன்னுமே கணக்கு எழுதுவேன், என்ன இன்னுமே நம்ம சரி பார்த்து அவர்கிட்ட தான் நான் அந்த விஷயத்தெல்லாம் ஒப்பிப்பேன் அப்படின்னு நினச்சா மேலாளர் பதவிக்கு போக முடியாது. அந்த பொறுப்பை அவன் செய்யணும். என்ன, நாதஸ்வர வித்வான் நாதஸ்வரம் ஊதணும், மெத்தளை அடிக்கிறவன் மெத்தளை அடிக்கணும். மெத்தளை அடிக்கிற நாதஸ்வரம் ஊதினோம்னா கதை கட்டுரும், கச்சேரியாக தான் இருக்கும். என்ன, அதுபோல் அந்த வேலையிலிருந்து மற்ற வேலைக்கு உயர்பவர்கள் அந்த வேலையை விட்டால் தான் போக முடியும். இதுபோல் இந்த உலக வாழ்க்கையிலே இன்புற்று வாழ்கின்ற நாம் எல்லாமே உயர் பதவி, பிறவாமை என்ற உயர் பதவி. எப்படி? பிறவாமை என்ற உயர் பதவி. அந்த உயர் பதவிக்கு போகணும்னா இந்த உலக வாழ்க்கையை விட்டால் தான் அந்த உயர் பதவிக்கு போக முடியும். இதையும் பிடிச்சிக்குவேன் அதையும் பிடிச்சிக்குவேன்னா ரெண்டும் அந்த தரமாக தொங்கிக்கிட்டு இருக்க வேண்டியதான், எந்த நிலையும் இருக்க முடியாதுன்னு சொல்கிறது போல நம்முடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும், சத்கதி அடைய வேண்டும் அனைவருமே என்பதற்காகத்தான் மகாந்துக்கள் எல்லாமே, மகான்கள் எல்லாமே, ரிஷிகள் எல்லாமே இந்த வழியை அனைவருக்கும் காட்ட வேண்டும் என்றால் எல்லாமே பகவானிடம் வேண்டி பிறந்தவன் தான் இந்த ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. அப்படின்னா இந்த சரித்திரத்தை பார்க்கும்போது நமக்கு அது விளங்கும். அயோத்தியா ராமன். அயோத்தியா என்றால் அயோத்தியா மாநகரம் என்று போற்றப்படுகிறது. இந்த அயோத்தியா மாநகரம் எப்பேற்பட்ட மாநகரம்? இன்னைக்கு நம்ம யூபியில் பார்க்குற மாநகரம் எல்லாம் ரொம்ப சின்ன மாநகரம். இதனுடைய அளவு பார்த்தோம்னா 120 மைல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய அளவு, இதனுடைய நீளம், இதனுடைய அகலத்தை பார்த்தீங்கன்னா 30 மைல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வால்மீகி ராமாயணத்தில் போற்றப்படுகிறது, வர்ணிக்கப்படுகின்ற ஸ்லோகங்கள் இது எல்லாமே. 120 மைல்னா எவ்வளோ பெரிய ஊருங்க, எவ்வளோ பெரிய ஊராக இருக்கு, யாராவது அனுமானம் சொல்ல முடியுமா? 120 மைல், இன்னைக்கு கிலோமீட்டரில் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். 120 மைல்னா எவ்வளோ பெரிய ஊர்? மதுரை எப்படி இருக்கும்? மதுரை டு திருச்சி அளவுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. டாக்டர் அம்மா ஏன்னா மதுரை டு திருச்சி அளவு என்ன, அந்த அளவுக்கு விஸ்தீரணமான ஊரா இந்த மாநகரம் அயோத்தியா மாநகரம் விளங்கி இருக்கிறதுனா அந்த ஒரு மாநிலமே போல இருக்கிறது அந்த நகரம் மட்டுமே. அவ்வளோ பெரிய நகரம்னு சொல்கிறாங்க. அந்த நகரம் எப்படி இருந்தது என்றால் சாலைகள் மிக சீராக அமைந்திருக்கின்றதாம். சாலைகள் அந்த அளவோடே நேர்த்தியாக எந்த வாகனம் எதிலே செல்ல வேண்டுமோ அந்த வாகனம் மட்டும்தான் செல்லும். என்ன, நம்ம ஆட்டோ போகிற தெருவில் போய் லாரியை விட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்ன, அந்த மாதிரி தான் நம்ம ஊரில் போயிட்டுருக்கு இன்றைக்கி. அந்த அளவுக்கு சீராக அளவோட நம்ம தெருவு நல்லா தான் இருந்திருக்கு. நம்ம தான் ஏனோ தானோன்னு வாடகையை விட்டுட்டு கண்ட வண்டியெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கோம் உள்ள. அவ்வளோ நெருக்கடி, வாகன நெருக்கடி, சன நெருக்கடி ஒரு பக்கம், வாகன நெருக்கடி ஒரு பக்கம். ஏன்னா இத்தனை நெருக்கடிக்கு இடையில நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கின்னு சொல்லும்போது அந்த காலத்திலே அந்த அயோத்தியா மாநகரம் சீராக அமைக்கப்பட்ட தெருக்கள் நிறைந்த மாநகரமாக இருக்கின்றது. அதே போல இரண்டு பக்கமும் நகரங்களிலே அந்த தெருக்களின் இரண்டு பக்கமும் பூச்சொரிந்து கொண்டே இருக்குமாம் மனம் மிக்க பூக்கள். எப்படி இருக்கும் பாருங்க, நல்ல மனம் மிக்க பூக்கள், நிறைய மரங்கள் இருக்குமாம், பூச்சொரிந்து கொண்டே இருக்குமாம். எந்த குண்டும் குழியும் இருக்காதாம் அந்த மாநகரத்திலே. இன்னைக்கு நம்ம ஒரு வீட்டுக்கு போகணும், ஒரு இடத்துக்கு போகணும், வழியை கேட்கறத விட குழியத்தான் கேட்க வேண்டியிருக்கு. எத்தனை குழிப்பா இருக்குது, அந்த குழியில் எந்திரிச்சு எப்படிப்பா போகணும், இந்த குழியிலேருந்து வடபக்கம் போகணுமா தெற்கு பக்கம் போகணுமா என்ன அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி நம்ம மாநகரத்தில் தெருக்கள் எல்லாமே குண்டும் குழியுமா இருந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லும்போது அந்த காலத்திலேயே குண்டும் குழியுமற்ற தெருக்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. மேலும் சொல்லப்படுகிறது, வர்ணிக்கப்படுகிறது, நீர்நிலைகள் சீராக நிறைந்து காணப்பட்டதாம். ஏன்னா மாதத்திலே மாதம் மும்மாறி சரியாக பொழியுமாம்.
அப்பேற்பட்ட செழிப்பு நிறைந்த மாநகரமாக அயோத்தியா விளங்கியது என்று ராமாயணத்திலே வர்ணிக்கப்படுகிறது. ஸ்ரீமத் ராமாயணத்திலே இந்த அயோத்தியா மாநகரத்தின் பெருமை தேவர்களாலும் போற்றப்பட்ட நகரம். தேவர்களாலும் போற்றப்பட்ட நகரம். உலகத்தில் இருந்த அத்தனை அரசர்களாலும் போரே செய்யக்கூடாது என்று முடிவெடுக்கப்பட்ட நகரம் அயோத்தியா. முக்கியமாக சொல்லிக்கணும். ஏன்னா அயோத்தியா என்ற வார்த்தைக்கே அர்த்தம் என்ன? யுத்தம் கிடையாது. யுத்தா தான் அயோத்தியா மாநகரத்தின் பெயரே. நல்லா புரிஞ்சுக்கணும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது யுத்தம் செய்யப்பட முடியாத, யுத்தம் செய்யக்கூடாத என்று முடிவெடுக்கப்பட்ட ஒரு நகரம் என்றால் அதுதான் அயோத்தியா. அயோத்தியா மாநகரம் என்று சொல்லுவாங்க. கோசலை தேசத்தின் தலைநகரம் அயோத்தியா. அதனாலே தான் ராமனுக்கு கோசலை ராமன் என்று பெயர். கௌசல்யாவுக்கு பிறந்ததனாலும், கோசலை அந்த தேசத்திலே தலைநகராக இருக்கின்ற அயோத்தியாவில் பிறந்ததினாலும் ராமனுக்கு கோசலை ராமன் என்று பெயர். அப்பேற்பட்ட கோசலை தேசத்தின் தலைநகரான இந்த அயோத்தியா மாநகரம் யுத்தமே செய்யப்படாத ஒரு மாநகரத்திலே எவ்வளவு பெரிய யுத்தம் நடந்திருக்கிறது, எத்தனை எத்தனை அபகரிப்புகள் நடந்திருக்கின்றன, எத்தனை சிதைவுகள் நடந்திருக்கின்றன அப்படி என்றால் கணக்கே கிடையாது. அப்ப இந்த மாநகரத்துக்கு இத்தனை இழப்புகள், இத்தனை கொடுமைகள், இத்தனை சிதைவுகள் நடந்திருக்கின்றது என்றால் அதற்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு தேடி பார்த்தோம்னா நாம தாங்க அதுக்கு காரணம். வேற யாரும் காரணம் கிடையாது. நம்மகிட்ட இருக்கிற ஒரு பொருள் ஒருத்தனால அபகரிக்கப்படுதுன்னா என்ன சொல்லுவாங்க? உனக்கு ஏன்பா அதை பத்திரமா வச்சுக்க தெரியல? எப்படி கேட்பாங்க? நம்மளை தான் திட்டுவாங்க முதல்ல. அதுக்கப்புறம் அவன் திருடுனா அப்புறம் நம்ம அதிகாரிகிட்ட போய் சொல்கிறோம், அந்த அபகரிச்சு வர திருடனை தேடுறோம், அப்புறம் அந்த களவாண்ட பொருளை பெறுறோம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் மொதல் திட்டு வாங்குறது என்னடா தொலைச்சிட்டு நிற்கிற, ஏன்டா தொலைச்ச, எவ்வளவு அசாதாரணமாக நீ இருந்திருக்க, எவ்வளோ ஒரு அக்கறையோடு இல்லாமல் இருந்திருக்கி அப்படின்னு நம்மளை தானே திட்டுவாங்க முதல்ல. அதுபோல் நாமளே நம்மை திட்டிக் கொள்ள வேண்டும். நமக்கு அக்கறை இல்லாமல் இருந்திருக்கிறது பல துன்பங்களுக்கும் பல நிர்பந்தங்களுக்கும் ஆட்பட்டு, பல சோதனைகளுக்கும் ஆட்பட்டு நம்முடைய வலிமையையும் நம்முடைய திருடத்தன்மையும் நாம் எல்லாம் இழந்திருக்கிறோம். அந்த நேரத்திலே பல காரணங்கள் அதுக்கெல்லாம். என்ன ஏமாற்றப்பட்டோமோ, என்ன பண்ணோமோ, அதெல்லாம் நமக்கு கணக்கு தெரியாது. இன்னைக்கு அப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கின்றன இந்த யுத்தமே செய்யப்பட முடியாத இந்த அயோத்தியா மாநகரத்துக்கு என்றால் இது வரலாற்றை நாமெல்லாம் உணர வேண்டும். என்ன அப்பேற்பட்ட கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளாக பல போராட்டங்கள் நடந்து இந்த ராமன் மீண்டும் அவனுடைய ஸ்தானத்தை அடைந்து அந்த உச்சஸ்தானத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்ற இந்த உன்னத நாள் இன்று. நமக்கெல்லாம் பங்களா இருக்கா இல்லையா? நாமெல்லாம் எவ்வளோ சுகமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்ன நினச்சா இந்த அறையில் இருக்க கட்டில் தூங்கலாம், நினச்சா அந்த அறையில் இருக்க கட்டிலும் தூங்கலாம். என்ன நினச்சா நம்ம வெளியில் போய் வராண்டாவில் போய் தெருவை பார்க்கலாம். என்ன அந்த அளவுக்கு பங்களாக்களில் எவ்வளவு சுகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தையே ஆண்ட, இந்த உலகத்தையே படைத்து சிருஷ்டித்து காத்து அருள்கின்ற ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு ஒரு குடிசையிலே வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறான் இத்தனை ஆண்டுகளாக. ஏன்னா இத்தனை ஆண்டுகளே தன்னுடைய இல்லத்தை இழந்துன்னா எவ்வளவு அந்த அயோத்தியா மாநகரத்துக்கு இருந்தது எப்படி, இப்ப சமீபமாக இருந்தது எப்படி, அந்த நிலையெல்லாம் மாறி உன்னத நிலையை மீண்டும் மீட்கப்பட வேண்டும். அந்த ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவின் இல்லம் என்பது போலே இன்று மீட்டப்பட்டிருக்கிறது. அருமையான ஒரு கோயில் எழுப்பப்பட்டு இன்று பிரதிஷ்டையாயிருக்கிறார் பாலராமன், ராம் லல்லா என்று போற்றப்படுகிறார். அப்படின்னு சொல்லும்போது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாடமா இல்லையா? இன்னைக்கு நம்ம விட்ட குறை தொட்ட குறை, நிறைய விஷயங்கள்ல வாழ்க்கையில் விட்டுக்கிட்டே இருக்கோம், தொட்டுக்கிட்டே இருக்கோம். எது வேண்டியதோ, எது தேவைப்படுகிறதோ அதையெல்லாம் விட்டுக்கிட்டே இருக்கோம். எது தேவைப்படாததோ, எதுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாதோ அதையெல்லாம் தொட்டுக்கிட்டே இருக்கோம். என்ன விட்ட குறை தொட்ட குறை. இந்த ராமனை இந்த அயோத்தியா மாநகரத்திலே அவனுடைய ஆஸ்தானத்தை விட்ட குறை. என தேவையில்லாதவைகளை எல்லாம் நாம் தொட்ட குறை. இதனால் நமக்கு விளைந்த தோஷங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். என்ன தோஷங்கள்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? வாழ்க்கையில் சந்தோஷம் நினச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன தோஷங்களை எல்லாம் சந்தோஷம் நினச்சிக்கிட்டு இருக்க, அனுபவிச்சுட்டு இருக்கோம். தவறு. சந்தோஷம் என்ற வார்த்தைக்கு உச்சரிப்பே தவறு. சந்தோஷம்னு தான் சொல்லணும், சந்தோஷம் கிடையாது. நிறைய விஷயங்களை நம்ம நாமளே தவறாக உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். பிரமாதம்னு சொல்கிறோம், பிரமாதம்னு சொல்லக்கூடாது. என்ன பிரமாதம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உறக்க நிலைன்னு அர்த்தம்.
மயங்கி போயிட்டான்னு அர்த்தம். அதான் பிரமாதம். பிரமாதம்னு யாராவது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலேன், அந்த மயக்க நிலைக்கு போயிட்டான், அவனுக்கு ஒன்றும் புரியலை, என்ன அப்படியே நில உலைஞ்சு போயிட்டாங்கிறது தான் பிரமாதம் என்று சான்ஸ்கிருத வார்த்தை. உண்மையிலே சொல்லணும்னா ஒரு விஷயத்தை பாராட்டணும்னா அம்சமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அம்சமாக இருக்குது, ஏன்னா அது ஒரு நல்ல வார்த்தை. என்ன நல்லா இருக்குன்னு தமிழில் சொல்லுவாங்க, அம்சமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுபோல் போற்றலாம். அதுபோல் சந்தோஷம் என்ற வார்த்தை தோஷம் கிடையாது, சந்தோஷம். சந்தோஷம் என்ன அர்த்தம் என்னன்னா ஔஷதின்னு சொல்லுவாங்க. ஔஷதினா மருந்து, என்ன மருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த மருந்து நமக்கு உடம்புக்கும் இதமாக இருக்கும், நமக்கு ஆரோக்கியத்துக்கும் நல்ல ஒரு உபயோகமாக இருக்கும். அதான் ஔஷதின்னு சொல்லுவாங்க. அது திரவியம், அது வந்து ஒரு ஒரு பொருள், மரத்திலிருந்தோ மரப்பட்டையிலிருந்தோ ஒரு வேரிலிருந்தோ ஒரு இலையிலிருந்தோ நமக்கு மருந்தாக கிடைக்கின்ற மருந்துகள் ஔஷதிகள்னு சொல்லப்படுகின்ற அந்த பொருட்கள், அந்த திரவியங்கள் எல்லாமே. அந்த ஔஷதியிலேயே மிக உயர்ந்த ஔஷதி எது? மருந்துகள்லேயே மிக உயர்ந்த போற்றப்படுகின்ற ஒரு மருந்து, மருத்துவனா நின்ற மாமணி வண்ணன், அவன்தான் மருந்து. இந்த வாழ்க்கை என்ற வியாதின்னு சொல்கிறோம். வாழ்க்கையில் வியாதி நிறைய இருக்குது, என்ன வாழ்க்கையில் வியாதிகள் நிறைய இருக்கு. ஆனால் வாழ்க்கையே வியாதி என்று சொல்றது தான் நம்முடைய வேத மார்க்கம். வாழ்க்கையே ஒரு வியாதி, நோய் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிறவி பிணின்னு சொல்றாங்க. இந்த பெரிய நோய், இதிலிருந்து விடுபடணும்னா, இந்த வியாதியிலிருந்து விடுபடணும்னா அதுக்கு உண்டான மருந்து தான் பகவான் நாராயணன், ராமன் என்று போற்றப்படுகிறான். அவன்தான் ஔஷதி, அவன் சந்தோஷதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சந்தோஷம். ஒரு மனிதனுக்கு சந்தோஷமா இருக்கானா அந்த இன்பத்தை பகவானுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நாம் நாக்கில் நல்ல ஒரு பதார்த்தத்தை வச்சு, இனிப்பு பதார்த்தம், என்ன கற்கண்டு சாதத்தை வச்சு நாக்கில் வச்சு அந்த இனிப்பு சுவையை சுவைக்கும் போது ராமனை நினைத்து கொள்ள வேண்டும், கண்ணனை நினைத்து கொள்ள வேண்டும், இஷ்ட தெய்வங்களை எல்லாம் நினைத்து கொள்ள வேண்டும். அதுபோல இந்த சுவைக்கு நன்றி சொல்ல வேண்டும் நாம் எல்லாமே. யாருக்கு? அந்த சந்தோஷதியான பகவானுக்கு. அவன் தான் சந்தோஷமானவன், சந்தோஷதி. இனிமே உச்சரிக்கும் போது சந்தோஷம்னு சொல்லாதீங்க, சந்தோஷம்னு சொல்லுங்க. என்ன அதான் சன் என்ற ஒரு அந்த வார்த்தை இருக்குல்ல, சன். அந்த சன்னா என்ன நினைச்சிருக்கீங்க? சன்னாலே பகவான் தான். சன் நிதின்னு சொல்றோம், சங்கம்னு சொல்றோமா இல்லையா? சத் சங்கம். இந்த சன்னுங்கிற ஒரு வார்த்தை ச என்று ஒரு அக்ஷரத்தையே பகவான் தான் குறிக்கும். இந்த சா என்ற ஒரு அக்ஷரமே பகவானைத்தான் குறிக்கும். சம்ஸ்கிருத பாஷையில் நிறைய விஷயங்கள் சுலபமாகவும் இருக்கு, ஞான மார்க்கமாகவும் இருக்கு. நம்ம நல்ல அந்த பாஷையை வந்து தெய்வ பாஷைன்னு சொல்றோம். இது ஞான பாஷை. முதல்ல ஞான பாஷைன்னு புரிஞ்சுக்கணும். இது பல விஷயங்களை நமக்கு தெரியப்படுத்தும். இந்த உலகம் அனைத்துக்கும் என்ன ஒரு ஆதாரமாக, ஒரு அறிவுபூர்வமாக, ஞானபூர்வமாக விளங்குகின்ற பாஷை இந்த சம்ஸ்கிருதமும் தமிழும் கூட. ஏன் அப்படி சொல்றேன்னா, தமிழும் வந்து ஞானமான பாஷை தான். இன்னைக்கு நம்ம ஞானம் அப்படின்னு சொன்னாலே ஞான்னு சொல்றோம், ஞான்னு தானே சொல்றோம். அப்ப ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க? நோன்றான், நாலெட்ஜ்ன்றான். நோன், KNOW. அந்த கேயை சைலண்ட் ஆக்கிடுவான் அவன், அந்த கேயை சைலண்ட் ஆக்கிடுவான். KNOW, ஞானத்தான் அவன் நோனுங்கிறான். அது சம்ஸ்கிருதத்திலேருந்து அறிவு போயிருக்கு. அப்போ அறிவுன்றது தமிழ் எழுத்து இல்லையா? அந்த அறிவை எப்படி உபயோகம் பண்ணுறான் ஆங்கிலத்தில்னா, அறிவுங்கிற வார்த்தையை அவேர்ன்றான். அவேர்னா அந்த அறிவைத்தான் கொஞ்சம் என்ன வக்ரமாக்கி அவன் அவேர்ன்றான். அறிவு, அவேர். பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே சொல். அந்த வேர் சொல் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த வார்த்தை அந்த வார்த்தையாக மாறி இருக்கிறது என்றால், எத்தனை ராவணன்கள், எத்தனை சுபாகுக்கள், என்ன எத்தனை மாரீச்சன்கள், எத்தனை அரக்கிகள், எத்தனை அரக்கர்கள் இந்த உலகம் முழுக்கவும் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். வேத வேத்யே பரே பும்சே ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சீதச தாசீது சாட்சாத் ராமாயணாத்மனஹ சொல்லி வால்மீகி ராமாயணம் சொல்றது. என்ன சொல்றது? வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேதமே தசரதரின் மைந்தனாக ராமனாக பிறந்ததாம். வேத பிராச்சீதச தாசீது. என்ன இந்த வேதமே வால்மீகியின் வாயாலே சாட்சாத் ராமாயணமாக ஒலிக்கப்பட்டதாம். இது ராமாயண ஸ்லோகம். என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஒலிகளே வேதம். வேதம்ங்கிறது அவனெல்லாம் எப்படி பார்க்குறோன்னு தெரியல. ரிக், யஜுர், சாம, அதர்வன என்று 4ஆக பிரிக்கப்பட்டு இன்று எல்லாம் கோயில்களிலும்
ஹோமங்கள் நடக்கின்ற இந்த வேத பாடசாலைகளிலும் வெகுவாக ஒலிக்கப்படுகின்றன. அதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லையா? அதுக்கெல்லாம் காரணமே இல்லையா? அந்த வேத ஒலிகளுக்கு இந்த வேத ஒலிகள் எல்லாமே எங்கிருந்து பெறப்பட்டன? இது எல்லாம் ஆகாசத்தில் இருக்கின்றவை, ஆகாசத்தில் ஒலிமார்க்கமாக இருக்கின்றவை. எப்படி ஒரு ஆண்டனா வச்சு நம்ம இந்த இவ்வளவு இந்த அலைகள் இருக்கின்ற பார்த்தீங்களா, அந்த அலைகள் எல்லாம் ஈர்த்து நமக்கு திரைப்படமாக காமிச்சிட்டு இருக்கு ஒரு பெட்டியில். இது எல்லாத்துக்குமே இந்த சக்தி எல்லாமே மனதுக்கும் இருக்கிறது. அவ்வளவு சக்தி படைந்த நாம் எல்லாமே சக்தியை இழந்து இருக்கிறோம். நமக்கு தவம் இல்லை, மந்திர ஜபம் இல்லை, விரதம் இல்லை. இதெல்லாம் இருந்தால் தானே இதெல்லாம் வரும். இது எல்லாம் இருந்த ரிஷிகள் ஈர்த்த விஷயங்கள் தான் வேதம். வேதம், அந்த வேதத்தை போற்றி இருக்கிறார்கள் ஒரு காலத்திலே. இன்னைக்கு நாம வேதம் என்னன்னே புரிய மாட்டேங்குது. என்ன, நமக்கு ஒரு கணக்கு கிடைக்க மாட்டேங்குதே. இதனால இது நடந்துருமா? இந்த வேதத்தை நான் ஒலிக்கிறதுனால எனக்கு அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்குறான். என்ன, இந்த வேதத்தை நான் ஒலிக்கிறதுனால அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்குறான். உண்மையிலேயே நம்பிக்கையோட சிரத்தையோட அர்த்தம் புரிந்தும் புரியாமலும் ஓதினாலும் சாப்பாடு கிடைக்கும். அதான் உண்மை. என்ன, சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை எத்தனை பேர் பாராயணம் பண்ணுறோம்? என்ன, எத்தனை பேர் பாராயணம் பண்ணுறோம்? எத்தனை பேர் பாராயணம் பண்ணாலும் அர்த்தத்தில்லாமல் அர்த்தம் தெரியாமல் பாராயணம் பண்ணாலும் பலன் இருக்கு. அதனால அர்த்தம் தெரியாமே பாராயணம் பண்ணி இருக்கக்கூடாது. ஒரு நிலை வரைக்கும் அது முன்னேற்ற நிலைக்கு செல்ல வேண்டும். அர்த்தங்கள் புரிந்து கொண்டு பாராயணம் பண்ண வேண்டும். இந்த ராமாயண மகா காவியம் எப்படி இந்த பூமிக்கு கிடைத்தது? இந்த அயோத்தியா மாநகரத்திலே இத்தனை ஆண்டுகள் ஆண்ட வம்சம் சூரிய வம்சம், ரகுகுல வம்சம்னு சொல்லுவாங்க, சூரிய வம்சம்னே சொல்லுவாங்க. அவனுடைய ராமனுடைய பரம்பரையை கேட்டால் நம்ம ஒரு 3 தலைமுறைக்கு மேலே பேர் தெரிய மாட்டேங்குதுங்க. தாத்தா பேர், கொள்ளு தாத்தா பேர், எள்ளு தாத்தா பேருன்னு பார்த்தோம்னா ஒரு 5 தலைமுறை 6 தலைமுறை அவ்வளோதான் போக முடியுது. என்ன, அப்போதான் நம்ம சக்தி இருக்குது. நம்ம மறந்துடுறோம். என்ன, தாத்தா பாட்டி அம்மா அப்பாவையே மறந்துடுறாங்க இந்த காலத்தில். எதுக்கு நம்ம அவ்வளோ தூரம் போகணும்? என்ன, அப்பா அம்மா அப்பாவையே இன்றைக்கி உண்மையிலே சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம சமூகத்தில் என்ன எத்தனையோ பேர் தங்களுடைய பெற்றோர்களையும் தந்தை தாய்மார்களையும் தாத்தா பாட்டிகளையும் வைத்து இன்றளவும் அவர்களெல்லாம் பேணி காத்து வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அடியனுடைய சிரம் தாழ்த்தி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பேற்பட்ட நல்ல ஒரு உன்னதமான எண்ணம் இன்றும் இருக்கிறது. இதை நாம் காக்க வேண்டும். ஆகையாலே நம்ம அந்த அளவுக்கு தான் நமக்கு சக்தி. அவ்வளவுதான் பரம்பரை தெரியுது. ராமனுடைய பரம்பரையை பார்த்தால் கிட்டத்தட்ட 32 அரசர்கள் ஆண்டு இருக்கிறார்கள் அயோத்தியாவை. அப்பேற்பட்ட மிக பெருத்த பரம்பரை ராமனுடைய பரம்பரை. இப்படிலாம் பரம்பரை யாராலையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மிக பெருத்த பரம்பரை ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுடைய பரம்பரை சொல்லப்படுகிறது. இஷ்வாகு வம்சத்தில் பிறந்திருக்காருன்னு சொல்றாங்க, ரகுகுல திலகம்னு சொல்றாங்க, ரகு வம்சம்னு சொல்றாங்க. அப்புறம் அவ்வளவு பெரிய பரம்பரை பூமிக்கு பகீரதன் கொண்டு வந்த அந்த கங்கை இன்றளவும் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆதாரமாக. அயோத்தியா மாநகரத்திலே நீர்வளத்துக்கு பஞ்சமே இல்லை என்றால் அதற்கு முக்கிய காரணம் சரையூ என்ற ஒரு மகா நதி. என்ன, அந்த சரையூ நதியில் தீர்த்தம் இன்னைக்கு வைகை நதியில் நல்லா பெருகி ஓடிக்கிட்டு இருக்கு. யார் செஞ்ச புண்ணியமோ என்ன, நல்ல பெருத்து ஓடிக்கிட்டு இருக்கு வைகையில் தண்ணி. அப்படின்னா நல்ல விஷயம் தான். அதெல்லாம் இதெல்லாம் நல்ல சகுனங்கள் நம் ஊருக்கு தெரிந்து கொண்டிருக்கின்றன. நல்லவை நடக்கவிருக்கின்றன. நல்லாட்சி நிலைக்கப் போகிறது என்பது இந்த சகுனங்கள் எல்லாமே நம்ம எல்லாம் உணர்த்தி கொண்டிருக்கிறது. ஏன்னா ராமச்சந்திர பிரபு அங்கே பிரதிஷ்டை ஆகிவிட்டார். அதுபோல இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ராமனுடைய இந்த வம்சத்தை பார்த்தாலே நமக்கெல்லாம் வியப்பாக இருக்கும். இவ்வளவு பெரிய வம்சமா ராமனுடைய வம்சம்? சொர்க்கத்துக்கு போயிருக்காங்க, அங்க போய் தேவர்களை எல்லாம் காப்பாற்றி விட்டு வந்திருக்கிறார். காகுத்சன் என்ற ராம வம்சத்தில் ஆண்ட ஒரு அரசன் காகுத்தன். அதனால தான் ராமனை காகுத்தன் சொல்லுவாங்க. நந்தன அப்படின்னு சொல்லுவாங்க, ராகவன் சொல்லுவாங்க, காகுத்தன் சொல்லுவாங்க, தாசரதின்னு தசரதன் மைந்தனான தாசரதின்னு போட்டுவாங்க. ஏன் இவ்வளவு போற்ற வேண்டியிருக்குன்னா பரம்பரையே அவ்வளவு பெரிய பரம்பரைங்க. அப்பேற்பட்ட பரம்பரையிலே தசரத மன்னன் அயோத்தியாவை ஆண்டு கொண்டே வந்திருக்கிறான். அவனுக்கு இத்தனை நிறைகள் இருந்திருக்கிறது. என்ன, இப்ப ராமனை பற்றி போற்றுறோம். தசரதன் எப்படின்னா, தசரதன் என்ற பெயர் அதற்கு வந்தது தெரியுமா? 10 திசைகளிலுமே சென்று அந்த தர்மத்தை நிலைநாட்டியவன் தசரத மகாபிரபு, மகா சக்கரவர்த்தி. தசரதன் 10 ரதங்களையும் வெல்வானாம், 10 திசைகளிலுமே ரதத்தை ஓட்டி செல்வானாம். 10 திசை என்னென்ன திசை சொல்லுங்க? 8 திசை தெரியுமா? பரவாயில்ல மாமி சொல்லுங்க, 8 திசை என்னென்ன சொல்லுங்க? நார்த்து, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, அப்புறம் கீழே
என்ன கீழே வடகிழக்கு, தென்கிழக்கு, அப்புறம் தென்மேற்கு, வடமேற்கு, அப்புறம் இன்னும் 2 திசை இருக்கே பாக்கி, மேலே கீழே. உத்தர திசை ஆதார திசை. என்ன உத்தர திசைனா மேலே, என்ன ஆதார திசைன்னா அந்த அந்தரிக்ஷமாக இருக்கின்ற இந்த பூமி, இதுவும் ஒரு திசை தான். நம்ம போர் போடுறோம், எந்த திசையிலங்க போர் போடுறோம்? இடத்த பார்ப்போம், இங்கே பக்கம் போடணுமா, முன்னாடி போடணுமா, பின்னாடி போடணுமான்னு அந்த கருவியை வச்சு இடத்த பார்ப்போம். ஆனால் போர் எந்த திசையை நோக்கி போடுவோம்னா பூமி ஆழத்தை நோக்கித்தான், அந்த திசையை நோக்கித்தான் போடுகிறோம். ராக்கெட் விடுறோம், எந்த திசையை நோக்கி விடுறோம்? கிழக்கா, மேற்கா, தெற்கா, வடக்கா, ஆகாசத்தை நோக்கி, மேல் திசையை நோக்கி விடுகிறோம். அதுபோல 10 திசைகளிலுமே ரதத்தை செலுத்தக்கூடிய வன்மை மிக்கவனாக இருந்திருக்கிறான் தசரதன். தேவர்களை எல்லாம் காப்பாற்றி இருக்கிறான் ஒரு காலத்திலே தசரத சக்கரவர்த்தி. ஆகையாலே ஆண்டவன் பகவானான ஸ்ரீமன் நாராயணன் இந்த உலகத்தை ரட்சிக்க வேண்டும். அவன் பிறப்பது எப்போதாவது ஒரு தடவை தான். என்ன, ராமன் தினமும் நமக்காண்டி வந்து இறங்கிக்கிட்டே இருக்க மாட்டான். ஒரு தடவை இறங்குனா டெமான்ஸ்ட்ரேஷன் ஒரு தடவை தாங்க காட்டுவாங்க. என்ன, கம்பெனிக்காரன் தினமா வந்துக்கிட்ட உனக்கு ஒரு வேலை இல்லை போயான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். என்ன, ஒரு எந்திரத்தை வாங்குறோம் நம்ம வீட்டில், எந்திரத்தை வாங்கின உடனே பைசா கொடுக்குற வரைக்கும் நல்லா வந்து பேசுவாங்க. என்ன, நீங்கள் இப்படி பண்ணணுங்க, இப்படி இந்த ஆன் பண்ணணுங்க, இப்படி செஞ்சுக்கணுங்க, அந்த கருவியை இயக்கிற விஷயத்தை அந்த அந்த ஒரு அந்த வரைமுறை படத்தை கொடுத்துருப்பாங்க. அந்த படத்தை கூட பார்க்க வேணாம், அவரை பார்த்தா போதும், அவ்வளோ அருமையாக சொல்லுவார். ஆனால் ஒரு தடவை தாங்க சொல்லுவார், 2வது தடவை சொல்ல மாட்டார். அதுபோல் வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்று இவ்வளவு பெரிய பாடமாக ராமாயணத்தை அருள்வதற்காக ராமனே இந்த பூமிக்கு இறங்கி வந்து காட்டியிருக்கிறான் என்றால் அந்த டெமான்ஸ்ட்ரேஷனை நம்ம பார்க்க வேணாமா? நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? நம்ம வாழ்க்கைக்குண்டான டெமான்ஸ்ட்ரேஷனா இல்லையா? அது ஒரு பாடமா இல்லையா? அதை சரியா படிக்க வேணாமா? அதை சரியா படிக்காததுனால தான் அத்தனை தொல்லைகளும் நமக்கு வந்து ஆட்டிக்கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு சும்மா சொல்லுவாங்க, இந்த தெருவில் போடுற ஓனானெல்லாம் வேட்டியில் விட்டுக்கிட்டானா அவன். என்ன, தெருவில் போகிற ஓனானெல்லாம் ஓனான வேட்டியில் விட்டுக்கிட்டாயா, அதனால தான் அவனுக்கு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நிலைமை எப்படி இருக்குன்னா, தெருவில் போயிட்டுருக்கிற நிறைய ஓனான்களை, என்ன பல ஓனான்களை வேட்டியிலையும் சேலையிலையும் விட்டுக்கிட்டு இன்றைக்கி அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கோம். உண்மையா இல்லையா? என்ன, ஒரு கருவி இருக்குன்னா, ஒரு எந்திரம், ஒரு கணிப்பொறி இருக்குன்னா அதற்குண்டான மென்பொருள் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. அதானே, ஒரு ஹார்ட்வேர் இருக்குன்னா அதை வாங்கிட்டோம் நம்ம ஒரு நல்ல ஒரு நிறுவனத்திலேருந்து, ஒரு கணிப்பொறி கம்ப்யூட்டர் அதை வாங்கிட்டோம். அதை வாங்கின உடனே அதை வச்சுட்டு இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா? என்ன பண்ணுவோம்? சூட்டோட சூடாக அந்த நபரை வந்து கூப்பிட்டு மென்பொருளை வந்து நம்ம வந்து நிறுவனம் செய்ய சொல்லுவோம். மென்பொருளை அதில் இன்ஸ்டால் பண்ணணும். என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை இன்ஸ்டால் பண்ணாதான், நிறுவனாதான், பதிவு செஞ்சாதான் அந்த மென்பொருளை நம்மளால், அந்த கணினியை நம்மளால் இயக்க முடியும். இதான உண்மை. அப்போ அந்த மென்பொருள், அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணணும். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு கணிப்பொறியில் ஒன்று, இன்னொரு கணிப்பொறியில் வேற ஒன்று வச்சா ஆப்ரேட் பண்ண முடியாதுங்க. நான் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சுருக்கேன், நீங்கள் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சுருக்கீங்க, ரெண்டுமே சேர்க்க முடியுமா? சேர்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க? ஒரே ஆப்ரேட்டிங் சிஸ்டம். என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்றைக்கி இருக்குது? இன்றைக்கி என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இயங்கிட்டு இருக்கு? எல்லா கணிப்பொறிகளிலும் பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான், மைக்ரோசாஃப்ட். அதானங்க உண்மை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கணிப்பொறியாளர்கள் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் இதை பற்றின விஷயம் அடியேன் தப்பாக சொன்னால் கூட தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. அதனால் வந்து இன்றைக்கி வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா ஒரே கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். நம்ம வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? வைரஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க. எல்லா கம்ப்யூட்டர்லையும் வைரஸ் வருங்க. வைரஸுங்கிறது நம்ம கொரோனா வைரஸ் மட்டும் கிடையாது. இந்த இயந்திரங்களுக்கு வைரஸ் இருக்குது. நமக்கு முன்னாடியே அதுக்கு வைரஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் சரியாக நமக்கு உண்டான வேலை நடக்கலை அப்படின்னா வேற இன்னொருத்தர் வேற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை புகுத்திருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா அதுவும் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். நம்ம ஏன்னு அடித்தா அது பின்னு அடிக்கும். ஏன்னா நம்ம ஆனான்னு போட்டால் அது அக்கன் ஆன்னு போடும். அப்படின்னு சொல்கிறது போல் இன்றைக்கி நாம் ஒன்று செய்யணும்னு நினச்சா அது வேற செய்ய தூண்டும். ஆகையால் நம்மளை சரியாக இயக்க விடாது. அதான் இந்த வைரஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவும் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். அது அவனுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ராவணனுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது ராமனுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நம்ம எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இந்த கம்ப்யூட்டரில் இந்த வாழ்க்கையாக நடத்துகின்ற இந்த உடல், இந்த மூளை, இந்த புத்தி என்ற இந்த கணிப்பொறிகளே நாம் பொறித்து கொள்ள போகிறோம் என்பதுதான் மிக பெருத்த கேள்வி. தனிப்பட்ட முறையிலேயே ஒவ்வொரு நபருக்கும் கேட்கப்பட வேண்டிய கேள்வி.
நம்ம எதை புகுத்திக்க போகிறோம்? இன்றைக்கி நீங்கள் ராமாயணத்தை சரியாக புரிஞ்சுக்கல, ராமனை நம்ம சரியாக புரிஞ்சுக்கல. என்ன, ராமனை பற்றி சரியான கேள்வியும் கிடையாது. ஆனால் திடீரென்று ஒருத்தன் ராவணனை பற்றி மிகையாக பேசும்போது அந்த வைரஸ் நம்முடைய புத்தியிலே புகுந்து விடுகிறது. அது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்போ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமா எதை நம்ம புகுத்திக்க போகிறோங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. அப்படின்னா உருப்படியா ராமனை படிக்க வேண்டும், உருப்படியா ராம காவியத்தை கேட்க வேண்டும், பாடமாக குருமுகமாக அதை சொற்பொழிவாகவோ உபன்யாசமாகவோ காலக்ஷேபமாகவோ அதை கேட்டு நாம் எல்லாம் மனதிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எவனோடு பழக வேண்டும், எவனோடு பழகக்கூடாது, எங்கே வாழ வேண்டும், எங்கே வாழக்கூடாது என்று இத்தனை நெறிமுறைகளுக்கும் ஒரு பாடமாக, ஒரு திட்டமாக, ஒரு திண்ணமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது ஸ்ரீமத் ராமாயணம் என்ற இந்த அயோத்தியா ராமன் பற்றிய செய்திகள் அத்தனையும் நிறைந்த ராமாயணம் என்றால் எப்படி இருக்கும் பாருங்க. இவ்வளவு பெரிய பாடம் இது. இன்னைக்கு அடியேன் வந்த உடனே சில கேள்விகள் கேட்டாங்க பெரியம்மா. ஏன்னா கேட்ட உடனே அடியேனால முடிஞ்ச அளவு பதில் சொன்னேன். எனக்கு பெரிய வியப்பா, அடியனுக்கு பெரிய வியப்பா இல்லை, ஆனால் அவங்க பாராட்டினாங்க. என்ன உண்மையா இல்லையாம்மா? ஆமாம், கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லுவதற்கு நமக்கு முதலில் விஷயம் தெரிய வேண்டுமா இல்லையா? அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. இன்னைக்கு பிரச்சனை செல்வத்துக்கோ பொண்ணுக்கோ பொருளுக்கோ ஆடைக்கோ உணவுக்கோ எதுக்குமே பிரச்சனை கிடையாது நம்முடைய பாரத தேசத்திலே. எதுக்கு பிரச்சனை இருக்கு? எதுக்கு பிரச்சனை இருக்குன்னா ஞானத்துக்கு பிரச்சனை இருக்கிறது, நம்முடைய அறிவுக்கு பிரச்சனை இருக்கிறது, சவால்கள் இருக்கின்றன. நமக்கு எதை தொட வேண்டும் எதை விட வேண்டும் என்பது தெரியவில்லை. இதனால் தான் அத்தனை பிரச்சனைகளுமே. ஏன்னா சின்ன பிரச்சனையிலிருந்து பெரிய பிரச்சனை வரைக்கும் காரணம் எதுன்னா இதுதான் காரணம், வேற ஒண்ணுமே காரணம் கிடையாது. இன்னைக்கு நமக்கு பெரியவர்னு யாருன்னே தெரியலையே, யாரையோ பெரியவரா வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கோபுரத்தில் எதை வைக்கணுமோ சந்தனத்தை வச்சா ஊர் மணக்கும், கோபுரத்தில் வேற எதை வச்சா ஊர் நாற்றம் தான் அடிக்கும். ஏன்னா நம்ம என்னத்தை வச்சுக்கிட்டு இருக்கோம்? கோபுரத்தில் எதை வைக்கக்கூடாதோ அதையெல்லாம் நாமே தேர்ந்தெடுத்து வைத்து விட்டு அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு ஹிம்சைகளையும் என்ன இவ்வளவு துன்பங்களையும் என்பதுதான் இந்த ராமாயணம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம், மிகப்பெரிய பாடம். ஏன்னா ராமனுடைய குணங்களை வரிசைப்படுத்தி பார்த்தா அதெல்லாம் தெரியும். அயோத்தியா மாநகரம் எப்பேற்பட்ட மாநகரம், ஒருத்தனால் யுத்தம் செய்வதற்கு கூட மனம் வராத அளவுக்கு இருந்த அந்த மாநகரம் எப்பேற்பட்ட அந்த சிதைவுகளுக்கெல்லாம் அந்த ஆளாகி இருக்கிறது, அந்த இடமாகி இருக்கிறது என்றால் நாம் எல்லாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனை வைரஸ்களுக்கு நாம் எல்லாம் இடம் கொடுத்திருப்போம் என்பதை சற்றே யோசித்து பார்க்க வேண்டும். அடியேன் சொல்வதும் எல்லாம் இன்னைக்கு நாம சாப்பிடணும் ஒன்று இல்லை, அந்த சாப்பாடு நம்மளை சாப்பிட்டணும். இது ரெண்டும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அளவோட எல்லாம் சாப்பிட்டா நம்ம உடல் நல்லா இருக்கும், அளவுக்கு மீறி அதை சாப்பிட்டா அது நம்மளை தின்றும். குணமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது ஞான விஷயத்துக்கும் நம்முடைய பழக்க வழக்கத்துக்கும் பொருந்தும். ஏன்னா எதுக்கும் எல்லாத்துக்குமே எல்லை இருக்கிறது. ராமன் அந்த எல்லைக்கு உட்பட்டு நடந்திருக்கிறான். எப்படி இருக்கும் பாருங்க, ராமன் அந்த எல்லைக்கு உட்பட்டு நடந்திருக்கிறான். உண்மையில் எப்படின்னா ராமன் இந்த உலகத்துக்கெல்லாம் சக்கரவர்த்தி திருமகன். அவன் காடைக வேண்டும் என்று சொல்லி தசரத மகா சக்கரவர்த்தி கைகேயி வரம் வேண்ட அதை அளித்திருக்கிறான் தசரத மகாராஜன். அப்படி அளிக்கும் போது தன்னுடைய எல்லையான இந்த அயோத்தியாவை விட்டு, எவ்வளவு சுகமான மாநகரம், எவ்வளவு இன்பமான மாநகரம், இதை விட்டு போறதுக்கு மனசு வருமா? இதை ஆள்வதற்குண்டான தகுதியும் என்ன அந்த யோக்கியதையும் தகுதியும் உரிமையும் உள்ள அந்த ராமன், எப்படி அந்த உரிமை இருக்கு ராமனுக்கு. அப்பேற்பட்ட ராமனை காடெய்த வேண்டும், காடுக்கு போய் இத்தனை ஆண்டுகள் இருக்க வேண்டும் சொன்னா எவனாவது கேட்பானா? யோசிச்சு பார்க்கணும் கொஞ்சம். அந்த மனசு ராமனுக்கு வந்திருக்கிறது என்றால் அப்பேற்பட்ட குணம் படைத்தவன், தன்னுடைய எல்லை அறிந்தவன் அவன். ராமன் அயோத்தியா விட்டு சென்றாலும், கானகம் எய்தினாலும், இலகுக்கு சென்று ராவணனை அழித்தாலும் மீண்டும் அயோத்தியாவுக்கு திரும்பி போக வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இருந்திருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த எண்ணம் இருக்கும்? இந்த பாரத தேசத்திலே பிறவி எடுப்பதற்கே நாம் எல்லாம் கொடுத்திருக்க வைக்க வேண்டும். ஏன்னா இந்த பாரத பிறவியே ஒரு மிகப்பெரிய புண்ணிய பதவின்னு சொல்றாங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன்பா உங்க ஊர்ல மட்டும்தான் அவதாரம் எடுப்பாங்களா கடவுள் எல்லாமே? கிருஷ்ணனும் உங்க ஊர்ல தான் அவதாரம் எடுத்தான்,
ராமனும் உங்கள் ஊரில் தான் அவதாரம் எடுத்தான், ஏயா வேற ஊரே கிடையாதா அப்படின்னு கேட்குறாங்க. நான் திருப்பி கேட்டேன், ஏன்பா துபாயில் கல்ஃப் கண்ட்ரியில் மட்டும்தான் ஆயில் கிணறு இருக்குமா? ஏன் எங்கள் ஊரில் இல்லை? ஏன் எங்கள் ஊரில் இல்லை சொல்லு. ஏன்னா பனிக்கட்டிகள் இமாலயத்தில் மட்டும்தான் இருக்குமா? ஏன் மதுரையில் இல்லை? ஏன் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கலாமா? இந்த ரிஷிகள் பிறந்த பூமி, இறை தேடல் மிகுந்த பூமி, வேதம் விளங்கின பூமி இது. ஏன்னா இந்த இறைவனை எப்படி எப்படியெல்லாம் நாம் வர்ணிக்க முடியுமோ, பஞ்சபூதமாகவும் வர்ணிக்கலாம், உருவமாகவும் வர்ணிக்கலாம், அருவமாகவும் வர்ணிக்கலாம், கல்லாகவும் வர்ணிக்கலாம், கட்டையாகவும் வர்ணிக்கலாம். இத்தனை வர்ணனைகளையும் சேர்ந்து ஒரு பூமி இருக்கிறது என்றால் அதுதான் இந்த பாரத தேசம் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த பாரத தேசம். எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க? அடியேன் உணர்ந்திருக்கேன். தைரியமா பேசுவேன். நீங்க தைரியமா பேசணும்னா முதல்ல உணரணும், முதல்ல தெரிஞ்சு கொள்ளணும். யாராவது வந்து கேட்டாங்கன்னா நம்ம உருவமே இல்லாம கும்பிடுவோம்பா, நம்மளும் கும்பிடுவோம்யா, நம்மளும் உருவம் இல்லாமல் கும்பிடுவோம். நம்ம நெருப்பை மட்டும் கும்பிடுவோம், நானும் நெருப்பை கும்பிடுவேன். நம்ம காற்றை மட்டும், நானும் காற்றை கும்பிடுவேன். எல்லாத்தையும் கும்பிடுவேன். நான் எனக்கு தெரியும் எப்படி கும்பிட வேண்டும் என்று. நீ ஒன்றைத்தான் கும்பிடுகிறான், வழிபடுகிறான். நான் எல்லாத்தையும் வழிபடுகிறேன். முழுமை நிறைந்த முழு நிலவாக இருக்கின்றது தான் இந்த வேத மார்க்கம். அந்த வேதத்தின் உத்தம புருஷனாக அவதாரம் எடுத்தவன் தான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அயோத்தியா மாநகரத்திலே என்பதுதான் இன்றைய கல்வி. இன்றைய கல்வி அப்பேற்பட்ட ராமன் என்ன சாதாரணம் கிடையாதுங்க. அப்பேற்பட்ட மிக பெருத்த அவதாரம். உத்தம புருஷன் சொல்லுவாங்க, புருஷோத்தமன் சொல்லுவாங்க. இன்னைக்கு ராமன் அப்படின்னு சொன்னால் பெருமாள் கோயிலுக்கு நிறைய போகிறோம் நம்ம. என்ன இன்னைக்கு நம்ம மதுரையில் இருக்க பெருமாள் கோயில் பார்த்தீங்கன்னா கள்ளழகர் கோயிலுக்கு போகிறோம், அப்புறம் கூடலழகர் கோயிலுக்கு போகிறோம். நிறைய பேர் போகாத. கும்பாபிஷேகம் நடந்திருக்குங்க, மகா சம்பரோக்ஷணம் 18 வருஷம் கழிந்து கூடலழகர் பெருமாள் கோயிலில் மகா சம்பரோக்ஷணம் நடந்திருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் போனீங்க, போகலாம்னு நினச்சிங்க, இனிமே போகலாம்னு நினைக்கிறீங்க? அந்த கணக்கெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆகையால பெருமாள் கோயிலாம் நிறைய இருக்குது. என்ன அப்புறம் திருமோகூர் பெருமாள் கோயில் இருக்குது, நம்ம பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் இருக்குது, சீனிவாச பெருமாள், எல்லாம் பெருமாள். ஆனால் இவங்கெல்லாம் பெருமாள் கிடையாது. இப்போ பெருமாள்னா யாரு அப்படின்னு பார்த்தா அவன் ஆளாக பிறந்திருக்க வேண்டும். கூடலழகர் பெருமாள் வந்து மனிதனா பிறக்கலை, அவர் பெருமாள் தான். அவர் வந்து சாட்சாத் பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டத்திலே எப்படி அமர்ந்த கோலத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக சேஷ பீடத்திலே அமர்ந்து கொண்டு எப்படி வைகுண்டத்தில் இருக்கிறானோ அப்படியே இந்த கூடலழகர் பெருமாள் அமர்ந்து கொண்டு காட்சி அளிக்கிறார். ஆகையாலே அவர் வைகுண்டத்தில் இருக்கிற ஸ்ரீமன் நாராயணன். என்ன கள்ளழகர் வந்து அவர் கள்ளழகர் தான். என்ன திருமோகூரில் வந்து இருக்கிறது காலமேக என்ன அவதாரம் எடுத்து அவர் காலமேக பெருமாள். அப்படின்னா பெருமாள்னு சொல்லணும்னா மனிதனாக அவதாரம் எடுத்தவன் தான், பகவானே இறங்கி வந்து அவதாரம் எடுத்தவன் தான் இந்த ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. புருஷர்னா ஆளுன்னு அர்த்தம். என்ன உத்தமன்னா பெரியதுன்னு அர்த்தம். பெரிய ஆள், அதான் பெரும் ஆள்னு சொல்லி இந்த பெருமாள் என்று உத்தம புருஷனாக ராமச்சந்திர பிரபு போற்றப்படுகிறான். அப்படின்னா பெருமாள்னாலே யாருன்னா ராமனைத்தான் குறிக்க வந்த வார்த்தை. அப்படி போல இன்னைக்கு பெருமாள் என்ற இந்த ஒரு வார்த்தைக்கே ராமனை குறித்து, அவனுடைய அவதாரத்தை குறித்து, அந்த ஸ்ரீமத் ராமாயண காவியத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம்னா இது ஒரு கேப்சியூல் போல. இன்னைக்கு நாமத்தை சொன்னால் நமக்கு மோட்சம் கிடைச்சிருன்னு சொல்கிறாங்க, அது கீழ்நிலை. ஏதாவது அடியலே சொன்னேன். இப்போ முதல்ல ஒரு நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம்னா இந்த நாமத்துடைய அர்த்தம் என்ன, இந்த நாமத்துடைய பொருள் என்ன அப்படின்னு தேடி போனோம்னா அது ஒரு காவியமாக மாறிடுங்க. என்ன ஒரு சின்ன பொருள் இருந்து இவ்வளவு பெரிய ஒரு 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 விஸ்தீரணமான ஒரு பார்வை நமக்கு கிடைக்கும்னா, இன்னைக்கு நம்ம வந்து ஜபம் பண்ணுறோம். இந்த ஜபம் பண்ணுறதுக்கு கேசவாய நமக, நாராயணாய நமக, மாதவாய நமகன்னு சொல்கிறோமா இல்லையா? அப்படி ஒரு ஜபம், காயத்ரி ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சந்தியாவந்தனம் பண்ணுவோம். அதில் தர்ப்பயாமின்னு சொல்லி பகவானுக்கு அர்ப்பணமாக நீரை விடுவோம். சந்தியாவந்தனம் பண்ணுறவங்க இருக்கீங்களா இங்கே? யாருமே இல்லையா? இதுதான் விட்ட குறை, இதான் விட்ட குறை. சந்தியாவந்தனம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த வேளையில் அடியேன் சந்தியாவந்தனம் பண்ணணும். ஏன்னா 6 மணி ஆக போகுது, சூரிய அஸ்தமனமாக போகுது, சந்தியாவந்தனம் பண்ணுற வேலை. இது என்னன்னா நம்ம மற்றவங்கள சொல்கிறோம் 5 வேளை கும்பிட்றாங்க, 4 வேளை கும்பிட்றாங்க. நம்ம என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்ம கும்பிடணுமா இல்லையா? என்ன நம்ம செய்கிறது இல்லையே, இன்னொருத்தர் செய்கிறத பார்த்து நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் நம்ம பண்ணாதானே நம்ம மகத்துவம் நமக்கு தெரியும். ஆகையால் இந்த சந்தியாவந்தனம் பண்ணும்போது தர்ப்பயாமின்னு சொல்லி பகவானுக்கு அர்க்கியம் விடுவாங்க. அப்போ பகவானுக்கு அர்க்கியம் விடும்போது கேசவம் தர்ப்பயாமி, நாராயணம் தர்ப்பயாமி, மாதவம் தர்ப்பயாமி, கோவிந்தம் தர்ப்பயாமி. இது என்னங்க, மாதவன் தர்ப்பயாமி தானே சொல்லணும்,
கேசவன் தர்ப்பயாமின்னா சொல்லணும். அது என்ன கேசவம், மாதவம், ரிஷிகேசம், பத்மநாபம் அப்படின்னா கேசவம் அப்படின்னா கேசவனுடைய சரித்திரம். அந்த சரித்திரத்துக்கு நாம் நன்றி சொல்லுகிறோம். மாதவன் என்றால் மாதவம் அப்படின்னா மாதவனுடைய சரித்திரம், அந்த சரித்திரத்துக்கு நன்றி சொல்றோம். இப்படி ராமன் என்று சொல்லும்போது ராமம் என்று போற்றப்படுகிறது. ராமம் என்ன? ராமனுடைய சரித்திரம். லோகாபி ராமம் ஸ்ரீராமம் பூவியோ பூயோ நமாம் யகம் என்று ராமனுடைய ஸ்லோகம். என்ன அப்படி இருக்கும்போது ராமம் அப்படின்னாலே அவனே ஒரு சரித்திரம். இந்த கேப்சூல் ராம நாமத்தை வச்சுக்கிட்டு ராமனை படிப்பது தான் நம்முடைய எண்ணமாக, மார்க்கமாக, உன்னத கதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ராமாயணம். இந்த ராமனுடைய பிறப்பு அதை மட்டும் அடியேன்னு சொல்லி விண்ணப்பித்து, ஏன்னா அப்படி இருக்கும்போது நேர அவகாசம் இல்லை. ஏன்னா எல்லாரும் தீபமேற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்பித்ததே கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. ராமனுடைய பிறப்பை பார்த்தீங்கன்னா, ராமனுடைய பிறப்பு இரு வகையாக இருக்கிறது. ஒரு குறைக்கு ஒரு தீர்வு, மற்றொரு குறைக்கு இன்னும் ஒரு தீர்வு. ஒரு குறை யாருடையது? இத்தனை அயோத்தியா மாநகரத்தை அந்த பாரம்பரியம் ஆண்டது ரகுகுல திலகம் ஆன ராமன் பிறப்பதற்கு முன்பே தசரத மகா சக்கரவர்த்தி இந்த ராமனாக அவதாரம் எடுப்பதற்காக தவம் இருந்திருக்கிறான் தசரதன். என்ன தவம் இருந்து ஈன்ற பிள்ளைதான் இந்த ராமச்சந்திர பிரபு. என்ன தவம் இருந்திருக்கான்? தசரத மகா சக்கரவர்த்திக்கு இத்தனை சுகங்கள் இருந்தும், இத்தனை வெற்றி சரித்திரம் இருந்தும், இத்தனை மனைவிமார்கள், இத்தனை மக்கள், இந்த ராஜ்ய பரிபாலனத்தை அருமையாக செய்து வந்திருக்கிறான் என்று போற்றப்படுகின்ற அதே போற்றுதலுக்குரிய அந்த வேளையிலே ஒரு குறை இருந்திருக்கிறது. அதுதான் தவனுக்கு ஒரு பிள்ளை செல்வம், ஒரு வாரிசு இல்லை தசரதனுக்கு. அந்த குறையோடு அவன் வாழ்ந்திருக்கிறான். இந்த குறை தீர்க்க அவதாரமாக பிறந்தவன் தான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. இன்னொரு பக்கம் குறை யாருக்கென்றால் தேவர்களுக்கு. இராவணனால் அத்தனை இம்சைகள், என அத்தனை கொடுமைகளுக்கு உள்ளாயிருக்கிறார்கள் தேவர்களும், ரிஷிகளும், முனிவர்களும், பிராமணர்களும் அனைவருமே. ஏன்னா ராவணன் அசுரன் கிடையாது, ராட்சசன். இந்த அசுரனுக்கும் ராட்சசனுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுமா? அசுரர்கள் என்ன பண்றாங்கன்னா, அபகரிப்பார்கள், நிலத்தை அபகரிப்பார்கள், மற்றவருடைய செல்வத்தை அபகரிப்பார்கள், ஆழ்வார்கள், அடிமைப்படுத்துவார்கள். இதெல்லாம் குணத்தால் என்ன தீய செயல்களை செய்வார்கள், செயலாலும் செய்வார்கள். ஆனால் மனிதர்களையே தின்னும் அளவுக்கு இருக்க மாட்டார்கள். அசுரர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, மனுஷனை கொடுமைப்படுத்துவாங்க, ஆனால் மனுஷனை புசிக்க மாட்டாங்க. ஆனால் ராட்சசர்கள் அப்படி இல்லை, மனிதர்களையும் புசிப்பார்களாம், நரமாமிசத்தையும் தின்பார்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வித்தியாசம் இருக்கிறது ராட்சசனுக்கும் மனிதனு அசுரர்களுக்கு. ரெண்டுமே கிரிமினல்ஸ் தான். ரெண்டுமே அந்த கிரிமினலே வேரியேஷன், இது வித்தியாசம். ஆகையால இந்த ராவணன் தவம் புரிகின்ற, வேள்வி புரிகின்ற, இந்த உலக நன்மைக்காக யாரால் பாடுபடுகிறார்களோ அவர்களை எல்லாம் வெட்டி தின்றுவானான். அந்த அளவுக்கு கொடுமை பண்ணி இருந்திருக்கிறான். பெண்களை அபகரிப்பது, இந்த தவத்தை எல்லாம் வரங்களை எல்லாம் பெற்று பல லோகங்களுக்கு சென்று அந்த லோகத்தில் இருக்கின்ற தாய்மார்களை எல்லாம் அபகரிப்பது, இப்படி போன்ற தீய செயல்களெல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் ராவணன். அதனாலே அவனை முடிக்க வேண்டும் என்ற தவம் இருந்திருக்கிறார்கள் தேவர்கள். ஒரு பக்கம் புதல்வன் பிறக்க வேண்டும் என்று தவம் இருந்திருக்கிறான் தசரத மகா சக்கரவர்த்தி. இன்னொரு பக்கம் தேவர்கள் எல்லாமே இந்த ராவணனிடமிருந்து பிடியிலிருந்து நாம் எல்லாம் மோட்சம் பெற வேண்டும், விடுதலை பெற வேண்டும் என்று தவம் இருந்திருக்கிறார்கள். இந்த இரு தவங்களுக்கும் இடையிலே பிறந்தவன் தான், அவதாரம் செய்தவன் தான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. நாம எதுக்கு தவம் இருக்கிறோம்? நாம எதுக்கு தவம் இருக்கிறோம்? தெரிஞ்சுக்கணும். நாம எல்லாம் எதுக்கெல்லாம் தவம் இருக்க வேண்டும் என்று, எதற்கெல்லாம் ஜபம் செய்ய வேண்டும் என்று, எதற்கெல்லாம் நற்காரியங்கள், முதல்ல நற்காரியங்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஈடுபட வேண்டும். என்ன ஆகையாலே ரிஷிகளின் ஆலோசனையின்படி அஸ்வமேத தியாகத்தை செய்திருக்கிறார் தசரத மகா சக்கரவர்த்தி. முதலில் ரிஷிகள் என்ன, சிரேஷ்டமான ரிஷி வசிஷ்ட ரிஷி. வசிஷ்டர் தான் ராமனுடைய குலத்துக்கே குருவாக விளங்கியவர் வசிஷ்டர். வசிஷ்டர் அப்பேற்பட்ட மிக பெருத்த ரிஷி. இன்னைக்கு கல்யாணம் ஆகும்போது நிறைய பேர் அருந்ததி பார்க்கணும்னு சொல்லுவாங்க, தெரியுமா? அந்த அருந்ததி யாரு? வசிஷ்டருடைய துணைவியார். வசிஷ்டருடைய மகா ரிஷி வசிஷ்டர், அவருடைய துணைவியார் தான் அருந்ததி. அவங்க எல்லாம் நட்சத்திரமா விளங்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நட்சத்திரமா வானில ஜொலித்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நட்சத்திரத்தை தம்பதியர் திருமணமான உடனே கண்டால் அவர்களுக்கு வாழ்க்கை சிறக்கும், வாழ்க்கை பொலிவு பெறும் என்றதால அந்த நட்சத்திரத்தை பார்க்க சொல்றாங்க. அப்பேற்பட்ட வசிஷ்ட மகரிஷி அவர். வசிஷ்ட மகரிஷி, அந்த மகரிஷியின் ஆலோசனைப்படிதான் இந்த ரகு வம்சமே
பொலிவு பெற்றிருக்கிறது, போற்றப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகையாலே இந்த வசிஷ்டருடைய ஆலோசனைப்படி, மேலும் அவர்களுடன் தசரத மகா சக்கரவர்த்தியினுடன் இருந்த மந்திரிமார்களின் ஆலோசனைப்படி ரிஷ்யசிருங்கர் என்று ஒரு ரிஷியை வரவழைத்து அந்த அஸ்வமேத யாகத்தை நடத்தியிருக்கிறார்கள். சரயூ நதியின் வடபுறத்திலே, என்ன வர்ணனை பாருங்க, சரயூ நதியின் வடபுறத்திலே இந்த அஸ்வமேத யாகத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் அந்த தசரத மகா சக்கரவர்த்தி துணைவியார்களுடன். அப்படின்னு சொல்லும்போது இந்த அஸ்வமேத யாகம் எவ்வளவு பெரிய யாகம்னா, அதனுடைய அஸ்வமேத யாகம் முடிஞ்ச உடனே இன்னைக்கு நம்ம வீட்டில் ஹோமம் பண்ணுறோம், வெளியில் ஹோமம்லாம் பண்ணுறோம், பண்ண உடனே சம்பாவனை கொடுப்போம் பார்த்தீங்களா? அந்த சம்பாவனை அந்த அந்த புரோகிதர் வந்தவர் இன்னைக்கெல்லாம் கேட்குறாங்க. என்ன, அந்த காலத்தில் கேட்கவே மாட்டாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய சக்தியும் இருந்தது. இன்னைக்கெல்லாம் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன, இன்னைக்கு என்ன 5000, 10,000, 6,000 என்ன இவ்வளவு? இதே நம்ம பெங்களூருக்கு போனோம்னா 15,000 கேட்குறாங்க. என்ன, இங்கே நம்ம வந்து 5,000 கேட்டாலே நம்ம யோசிக்கிறோம் நம்ம உள்ளூரில். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு அப்படியே மனசில் வந்து அப்படி இப்படின்னு கொஞ்சம் முன்ன பின்ன போயிட்டு இருக்கு. ஏன்னா அப்படி தான், அந்த அளவுக்கு தான் நமக்கு இன்னைக்கு இந்த தானம்லாம் கொடுக்கப்படுது. ஆனால் அந்த காலத்தில் 10 லட்சம் பசுக்களை அளித்திருக்கிறார் ஸ்ரீ தசரத மகா சக்கரவர்த்தி. 10 லட்சம் பசுக்கள். ஒரு பசுவை காப்பாற்றுறதுக்கு நமக்கு முடியுமா இன்னைக்கு? என்ன, பாக்கெட் பால் வாங்கிக்கிட்டு அதில் ஸ்பெஷல் ஆர்டினரி, என்ன பால்னே எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. ஒரு பசுவை வச்சு கூட காப்பாற்றுற அளவுக்கு யோகியதை இல்லாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எப்படி நம்ம அதை யோசித்து கூட பார்க்கறதுக்கு நிலைமை இல்லையா? என்ன, 10 லட்சம் பசுக்களை அஸ்வமேத யாகம் முடிந்த பிறகு தானம் அளித்திருக்கிறான். பொன்னும் புரளுமாக வாரி இறைத்திருக்கிறான் தசரத மகா சக்கரவர்த்தினா எவ்வளவு செழிப்பு மிகுந்த நகரமாக அந்த அயோத்தியா இருந்திருக்க வேண்டும். செழிப்பில் என்னங்க குறைச்சல்? இன்னைக்கு இந்தியாவை எடுத்துக்குங்க, நம்ம எவ்வளவோ வல்லரசு நாடுகள்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒருத்த சொல்லக்கூடாது, எல்லாம் நடிக்கிறாங்க. நம்ம என்ன நடிச்சுக்கிட்டு இருக்கோம்? ஒன்றுமே இல்லாதது போல் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னொருத்தன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஒன்றுமே இல்லாமல் எல்லாம் இருக்கிறது போல் நடிச்சுக்கிட்டு இருக்கான். சரியான நடிப்பியாது. உண்மை என்னன்னு யாருக்குமே புரியலையே. அடியேன்னு சொல்கிறது விளங்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எதுவுமே இல்லாதது போல் நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அவன் எல்லாமே இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். யார்கிட்ட போய் சேர்றது? யார் பேச்சை கேட்கறது? யார் வசம் போகிறதுங்கிறதே ஒரு சவாலாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம என்ன வசம் இருக்கிறோம், யார் வசம் இருக்கிறோம், எந்த வசம் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே செல்வங்கள் அப்படின்னு சொன்னால் பொருட்செல்வம், அருட்செல்வம், அப்புறம் இயற்கை செல்வம் நிறைய சொல்லுவாங்க. பிள்ளை செல்வம் இருக்கா இல்லையா? குழந்தை செல்வம் இருக்கா இல்லையா? நமக்கு செல்வமாக இருக்கின்றவர்கள் நம்முடைய வாரிசுகள். அவர்கள் எல்லாமே எங்கே இருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்திலையும் பார்த்தா நபர்கள் 10 பேர் இருந்த குடும்பத்தில் இன்னைக்கு 3 பேர் 2 பேர் தான் இருக்கானுங்க. ஏன்னா 15 பேர் இருக்கிற இடத்துல வந்து எங்கள் குடும்பத்துலேயும் அப்படி தான். நாங்கள் 13 பேர் இருக்கோம், ஆனால் இருக்கிறது 3 பேர் தான் இருக்கோம் வீட்டில் இன்னைக்கு. அவ்வளோதான் இருக்காங்க. எல்லாம் வெளியூரில் வச்சுட்டோம் நம்ம இன்னைக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மழலை செல்வங்களையும் பிள்ளை செல்வங்களையும் வாரிசுகளையும் நாம் எல்லாம் விட்டு கொண்டு இருக்கிறோம். என்ன காரணத்தினாலே? டெக்னாலஜி நம்மளை சேர்த்து வச்சிருக்கா, பிரிச்சிருக்காங்கிற கேள்விக்கு பதில் பிரித்து வைத்திருக்கிறது. இன்னைக்கு குழந்தைகளையும் பேரன் பேத்திகளையும் எதில் வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கோம்? இதை கைபேசியில் வச்சு கொஞ்சி ஆடி விளையாடி கையில் தூக்கிக்கிட்டு இடுப்பில் வச்சுக்கிட்டு உச்சி முகர வேண்டிய தாய்மார்களும் தந்தைமார்களும் பாட்டிமார்களும் என்ன சொல்கிறது தாத்தாமார்களும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இதில் வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க, சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷம் தான் அது, சந்தோஷம் கிடையாது. அதெல்லாம் தோஷங்கள் தான். இவ்வளவு தோஷங்கள் ஏன் வரணும்? நமக்கு புத்தி இல்லை, நாம் திருப்தி அடையவில்லை, நாம் தெளிவு பெறவில்லை. நம்மகிட்ட என்ன இருக்கு, அதனுடைய மதிப்பு என்ன, நாம எவ்வளவு பெரிய மக்கள், எவ்வளவு தேஜஸ் மிகுந்த மக்கள், எவ்வளவு ஞானம் மிகுந்த பரம்பரை மிக்க மக்கள் என்பதெல்லாம் நாம் உணரவில்லை. இது மட்டும்தான் காரணம், வேற எதுவுமே காரணம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இதுதான் திண்ணமான தீர்ப்பு. இதுக்கு மீறி எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு வைரஸுகளையும் அவ்வளவு தேவையில்லாத ஓணான்களையெல்லாம் நாமெல்லாம் வேட்டிலையும் சேலையிலையும் விட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படின்றதை மனதிலே வைத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். இப்போ அடியேன் சொல்றதை அப்படியே எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ரேகையும் கைரேகையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இன்னைக்கு கண்ணை வச்சு படம் பிடிச்சே வந்து ஆதார் கார்டை வந்து நியமிக்கிறாங்க. இந்த கைரேகை நம்புறதில்லை, எதுவுமே நம்புறதில்லை. கண்ணை மட்டும் பார்த்து, ஏன்னா ஒவ்வொரு கண்ணும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த ரேகை ஓடுறது அந்த கண்ணுடைய அந்த மணி விவரம் மாதிரி இருக்கும். அதே போல ஒரே கண்ணு வந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு மாதம் கழிச்சு இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். இந்த காலமும் மாற்றமும் இடைபிரியாதது. இந்த காலம் அதுவும் மாறிக்கொண்டே போகும், நம்மளையும் மாற்றிக்கொண்டே வரும். ஆனால்
நாம் செய்ய வேண்டிய காரியம் என்று ஒன்று இருக்கிறது பார்த்தீங்களா? அதை நாம் மாற்றிக்க கூடாது. நல்ல காரியங்களிலே நல்ல வேளைகளிலே செய்து கொண்டே வர வேண்டும், விடக்கூடாது. காலமா தேசமா காரியமா என்று பார்த்தால் காரியம்தான் முக்கியம். இன்னைக்கு 3:30 மணிக்கு வர சொன்னார், 4 மணிக்கு ஆரம்பிக்கிறோம்னு சொன்னார். கடைசியை பார்த்தா 5 மணிக்கு தான் ஆரம்பித்தோம். அப்போ நான் கோவப்பட்டு நீங்கள் 4:30 மணிக்கு வர சொன்னீங்க, நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன், இந்த சொற்பொழிவை ஆற்ற மாட்டேன் என்று சொன்னால் நான் பாவி. இந்த சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டுமா இல்லையா? இந்த காரியம் தானே முக்கியம். நமக்கு காலமும் தேசமும் நேரமும் முக்கியம் கிடையாது, காரியம்தான் முக்கியம். அதைத்தான் பகவான் நம்மை கண்காணித்து கொண்டே வருகிறான். நீ எத்தனை ஜென்மம் எடுத்தேன்னு சொல்லி கணக்கு பார்க்கல பகவான். என்ன, நீ எத்தனை ஜென்மம் எடுத்தேன்னு கணக்கு பார்க்கல, நீ எப்ப ஜென்மத்தை முடிச்சிக்க போறன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் பகவான். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? எத்தனை ஜென்மம் எடுக்கிறோன்னு கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எத்தனை பிறவி, 84 லட்சம் யோனிகள் தோறும் பிறந்து நாம் எல்லாம் இன்னைக்கு மனுஷ பிறவி எடுத்திருக்கோம். கணக்கு சொல்றது வேதம், கணக்கு சொல்றது வேதம். ப்ரமோஷன் ஆகி வந்திருக்கோம். இத்தனை புல்லும் என்ன, புல்லு பூண்டு, அப்புறம் என்ன ஊடுறது, 2 காலு 3 கால் 4 காலு, என்ன எத்தனையோ பிறவி எடுத்திருக்கோம். என்ன அது 84 லட்சம் யோனிகள்னு சொல்றான், பிறவின்னு சொல்லலை. 84 லட்சம் யோனிகள்னா ஒரு யோனியில் எத்தனை பிறவி, மனுஷ பிறவிலே எத்தனை பிறவின்னு சொல்ல பார்த்தீங்களா? அது போல ஒரு புல்லு போல ஒரு புழு போல எத்தனை பிறவி பிறந்திருப்போம், ஒரு 2 கால் பிராணி போல எத்தனை பிறவி பிறந்திருப்போம், 4 கால் அப்படின்னு சொல்லும்போது அப்படி அவ்வளவு பிறவிகள் பிறந்து இந்த மனித பிறவி உன்னதம் அடைய வேண்டும், இந்த மனித பிறவி நற்கதி அடைய வேண்டும். அப்படின்னா நம்மளும் ரிஷி ஆகணும், நம்மளும் தேவர்கள் ஆகணும், நம்மளும் நித்திய சூரிகளான அந்த வைகுண்டத்தை அடைய வேண்டும். என கடைசியில் இந்த ராமச்சந்திர பிரபு இத்தனை சாதனைகளையும் இந்த ராவணனை முடித்துவிட்டு வானரங்களுக்கு நல்ல கதி அளித்துவிட்டு, ஏன்னா வானரங்களுக்கெல்லாம் நல்ல கதி, ராமச்சந்திர பிரபுவுடைய குணத்தை போற்றணும்னா அரக்கிகளுக்கும் நற்கதி அளித்திருக்கிறான். ராமன் சீதை கேட்டு இருக்கிறாளாம், இத்தனை அரக்கிகள் இருக்கிறார்களே அவர்களுக்கும் நற்கதி அழியுங்கள். ஏன்னா ஆளப்போவது ஆறுனா மகாத்மாவான விபீஷணன். எப்படி விபீஷணன் எப்பவுமே எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, நம்ம வாழ்க்கை ஒரு வடிகட்டி. இன்னைக்கு வடிகட்டி கருவி வீட்டில எல்லாம் வச்சிருக்கீங்கள, நிறைய இதுக்கு வடிகட்டி இருக்கணும். ஒரு கொட்டை தீர்த்தம் சாப்பிடணும்னாலுமே, கொட்டை பானம் காஃபியோ டீயோ சாப்பிடணும்னாலே வடிகட்டி இல்லைன்னா அதை சாப்பிட முடியாது நம்மளால். அதுக்கு உண்டான யோகியதை அதுக்கு கிடையாது, அந்த பானத்துக்கு கிடையாது. எதுக்குனாலுமே வடிகட்டி வேணும். ஏன்னா இன்னைக்கு சாப்பிட்ற தண்ணிக்கு, குடிக்கிற தண்ணிக்கே வடிகட்டி இருக்குது. என்ன, அதுதான் அடியனுடைய வியாபாரமும். அதனால் தீர்த்தம் என்ற ஒரு கருவியை தான் அடியன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த தண்ணீரே வந்து வடிகட்டப்பட்ட நீர் தான். ஒரு காலத்தில் நம்ம நீர்னு சொன்னோம். என்ன, அப்புறம் அந்த நீர்னா சுத்தமாக தான் இருக்கும், நீர்னா சுத்தமாக தான் இருக்கணும். அப்புறம் தன்மையான நீர்னு மாறிச்சு, அதான் தண்ணீர். ஒரு காலத்தில் நீர் தான், பழைய காவியத்தில் பார்த்தீங்கன்னா நீர்னு தான் இருக்கும், நீர் கடன் தான் சொல்லுவாங்க, தண்ணீர் கடன் சொல்ல மாட்டாங்க. நீர்னு தான் பழைய, நீங்கள் அந்த காவியத்தில் இலக்கணத்திலாம் பார்த்தீங்கன்னா நீர்னு தான் இருக்கும். அப்புறம் தான் தன்மையான நீர்னு மாறிச்சு தண்ணீர்னு சொல்லி. அப்புறம் தண்ணீருங்கிறது சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் அப்படின்னு மாறிச்சு, குடி தண்ணீர்னு மாறிச்சு. அப்புறம் சுத்திகரிக்கப்பட்ட குடி தண்ணீர். என்னடா, முதல்ல நீர், அப்புறம் தன்மையான நீர், அப்புறம் குடி தண்ணீர், அப்புறம் சுத்திகரிக்கப்பட்ட குடி தண்ணீரில் நின்றுட்டு இருக்கோம். அவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம பண்ணுற அலாச்சாட்டியமும் குசும்புகளும், இந்த இயற்கையை சேதப்படுத்திக்கிட்டு எல்லா விஷயங்களும் தேவையில்லாத விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பண்ணுவோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு யுக தர்மப்படி கலியுகம் இப்படித்தான் கோலாகலமாக இருக்கும். ஆனால் வடிகட்டியை வைத்து கொண்டு சேர்ந்தால்தான், வாழ்க்கை நடத்தினால்தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும். இப்போ வாழ்க்கைக்கு வடிகட்டி எது? வாழ்றதுக்கு வடிகட்டி இத்தனை இருக்கு. ஏன்னா இத்தனை கருவிகள், இத்தனை எந்திரங்கள், இத்தனை வடிகட்டி அந்த இகல சாமான்கள்லாம் இருக்கு. ஆனால் வாழ்க்கைக்கு வடிகட்டி எது? நாம் நம்முடைய ஜென்மத்திலிருந்து விடுபட்டு முன்னேற்றமாகி மேற்கொண்ட ஜென்மங்களுக்கு நல்ல பதவியை அடைய வேண்டும், நல்ல நிலையை அடைய வேண்டும். அப்பேற்பட்ட அந்த நிலையை அடைவதற்குண்டான வடிகட்டி எது என்றால் அதுதான் ஸ்ரீராம் என்ற நாமம், அவனை பற்றிய சரித்திரம், அவனை பற்றிய பாடம். என ஸ்ரீ சீதாராமன் பற்றிய அத்தனை விஷயங்களையும், அத்தனை அனுபவங்களும், அத்தனை சம்பவங்களும் நமக்கு பாடமாக விளங்கி கொண்டிருக்கின்றன என்றால் இது மிகையாகாது. ராமனை பற்றி பேச வேண்டும் என்றால் நமக்கு யுகபுருஷனாக இருக்கின்ற ராமன், உத்தம புருஷனாக இருக்கின்ற ராமன், புருஷோத்தமனான ராமன் விளக்கை ஏற்ற வேண்டிய வேளை இப்போது. என்ன விளக்கு ஏற்ற வேண்டும்? அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக
இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கேத்தினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்தனான் அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் போற்றுறாரு. என்ன நம்மாழ்வார் போற்றுறாரு? என்ன சொல்றாரு? ஞான விளக்கை ஏற்ற வேண்டும். நம்ம திரிய வச்சு எண்ணெயை ஊற்றி என்ன அந்த அகல் விளக்க ஒரு குச்சியில் எரித்து என்ன விளக்கேற்றுறோம், அது ஒரு விளக்கு. அது வெளி வெளிச்சத்தை போக்க, வெளி இருளை போக்கக்கூடிய, வெளிச்சம் தரக்கூடிய அந்த விளக்கு. அது ஸ்தூல விளக்கு. என்ன சூட்சம விளக்கு? இதுன்னா ஞான விளக்கு. அந்த ஞான விளக்கை கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக ஏற்றிக்கொண்டு இருக்கிறேன் அடியேன். யாரை வைத்துக்கொண்டு? உங்களுடைய அந்த அகலாக இருக்கின்ற மனங்களை வைத்துக்கொண்டு அடியேன் ஏற்றிக்கொண்டு இருக்கிறேன் இந்த ஞான விளக்கை. ஏத்திக்கிட்டீங்களா? ஏத்திக்கிட்டீங்களா? ஒரு தடவை கைத்தட்டினா போதும். இந்த ஞான விளக்கை ஏற்றிக்கொள்ளுங்கள், வாழ்க்கை உன்னதம் அடையும். என்ன வாழ்க்கை உன்னதம் அடையும். இந்த விளக்கை ஏற்றுறது தான் இன்னைக்கு அடியேனுடைய மிக பெருத்த வாழ்க்கை கொள்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு சின்ன விஷயமானாலும் வீட்டிலையும் சரி, நண்பர்களிடையும் சரி, உங்களை மாதிரி பெரியவங்களிடையும் சரி, இது போன்ற விஷயங்களை பேசுவதை ஒரு நோக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். இப்படி பேசும்போது நிறைய பேர் என்ன பண்றாங்க? நமக்கு சம்பந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கானே இவன் அப்படின்னு என்ன பார்க்குறாங்க. எப்படி நல்லதை பேச போனால் இன்னொருத்தர் என்ன பண்ணுறான்? இவன் நம்ம நல்லவனா மாற்றிடுவான் போலையா அப்படின்னு ஓடிடுறான். எப்படி இருக்கும் பாருங்க. நல்லதை பேச போனால் ஐய இவன் நம்ம நல்லவனா மாற்றிடுவான் போலையே, நான் இன்னைக்கு அங்கே போய் இதை சாப்பிடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், இங்கே போய் இதை குடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், இவன் நம்ம நல்லவனா மாற்றிடுவான் போலையே, நம்ம நம்ம அந்த அந்த குழுவை விட்டு விளக்கிடுவான் போலையே அப்படின்னு நினச்சி ஓடிடுறானுங்க. அப்படின்னா யார் தப்புங்க இது? நான் நல்லவனா, நான் கெட்டவனா, அவங்க கெட்டவங்களா? புரியலை எனக்கு. என்ன இன்னைக்கு சேர்க்கை என்ன? அப்படி சேர்ந்தாதான் பெருமை, அப்படி சேர்ந்தாதான் சிறப்பு, மற்றவங்க மதிப்பாங்க. கூட்டம் சேர்ற இடத்துலலாம் போய் நல்லவங்க இருக்காங்கன்னு நினச்சிடாதீங்க. இந்த கலியுகத்தில் எங்கே கூட்டம் சேருதோ அங்கெல்லாம் தவறு நடக்குன்னு அர்த்தம். கோயில்லையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இன்னைக்கு கோயிலில் அடிச்சுக்கிறானுங்க கூட்டத்துக்கு. என்ன ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த கூட்டம் நிற்கிது சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு. ஒரு இடத்துல அண்டாவை வச்சு பிரசாத கரண்டியை வச்சு அந்த மூடியை தரங்க பார்த்துங்க, அந்த கூட்டம்லாம் இங்கே கிளம்பி வந்துடும். ஏன்னா சாமி தரிசனம் பார்க்குற கூட்டம் அப்படியே திரும்பி அந்த அண்டாவை திறந்த உடனே அந்த சாப்பாட்டுக்கு வெளியே வந்துருங்க. இது நடக்கிற விஷயம். அடியேன் கோயிலில் காரியதரிசியாக இருக்கேன். இந்த காரியத்தெல்லாம் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன இந்த காரியத்தெல்லாம் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சும்மா சொல்லலை. ஏன்னா அவ்வளவுதான் நம்ம சக்தி. ஏன்னா ஞான விஷயத்துக்கு ஆர்வம் குறைவு. என்ன இந்த ஊன விஷயத்துக்கு, இந்த உடல் விஷயத்துக்கு தான் ஆர்வம் அதிகம். இதுதாங்க இந்த பாரத தேசம் முழுக்கவும் இருக்கின்ற பெரிய தோஷம், பெரிய தோஷம். இந்த தோஷம் விலக வேண்டும், இந்த தோஷம் மாற வேண்டும். என்ன இந்த 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 விமோசனம் நமக்கு கிடைக்க வேண்டும். நம்ம பரிகாரம்னு சொல்கிறோம். வீட்டில் சில விஷயங்கள் நடக்கலை, திருமண தடை, என்ன அப்புறம் குழந்தை பேர் தடை, இப்படி எவ்வளவோ தடை, வீடு கட்டுறதுக்கு தடை, என்ன இப்படி நிறைய தடைகள் இருக்கும்போது ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்டால் அவர் சொல்லுவார், இந்த கோயிலுக்கு போங்கப்பா, இந்த கோயிலுக்கு போய் இந்த பரிகாரம் பண்ணுங்க, தாயாருக்கு சேலை சாத்துங்க, பெருமாளுக்கு வேஷ்டி சாத்துங்க, என்ன அர்ச்சகருக்கு ஒரு தானம் கொடுங்க, அங்கே பசுமாட்டுக்கு ஒரு புல்லை கொடுங்க அப்படின்னு சொல்லி பரிகாரம் சொல்லுவார். இதெல்லாம் என்னன்னா பரிகாரம்னா என்னமோ அப்போ மட்டும் பண்ணால் போதும்னு நினச்சிட்டு இருக்கோம். அது கிடையாது. பரிகாரம் நம்ம இவ்வளவு நாட்கள் பண்ணாததுக்கு உண்டான ஒரு ஆரம்ப காலம் தான் அது. அப்போ அது பண்ணிட்டு மறுபடியும் பண்ணாமல் விட்டுருவோமா? அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். என்ன அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். நம்ம எதை விட்டுருக்கோமோ அதை பிடிச்சிட்டோம்னா மேலும் மேலும் அதை பிடித்து முன்னேற வேண்டும். இன்னைக்கு அயோத்தியா ராமன் பிரதிஷ்டை ஆயிருக்கிறான் என்றால் இன்னைக்கு வரைக்கும் நாமெல்லாம் தவம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த மதுரை அம்பதியிலே. என்ன அன்னைக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடி அயோத்தியா ராமரை ஒரு குடிசையில் வச்சுட்டாங்க. ஆனால் இன்றளவும் நாம் எல்லாமே மதுரையிலே ராமனை வைத்துக்கொண்டு திருமஞ்சனமும் திருவாராதனமும் நித்திய என்ன அந்த பூஜைகளையும் செய்து கொண்டு வந்திருக்கிறோம் இந்த மதுரையிலே. எங்க வந்துகிட்டு இருக்கோம்? இன்னைக்கு மதுரையில் ராமர் கோயில் எடுத்தீங்கன்னா எத்தனை கோயில் இருக்குங்க? நான் கேள்வி கேட்குற பதில் சொல்லுங்க. அடியனே பேசிக்கிட்டு இருக்கேன். என்னென்ன கோயில் சொல்லுங்கம்மா? ஒருத்தர் சொல்லுங்க. சௌராஷ்டிரா மேல்நிலை பள்ளி, அதுக்கு எய்த்தாப்புல கோதண்ட ராமர் கோயில், சூப்பர், உத்தமமான கோயில். மஞ்சனகாரத்தில் ஸ்ரீ சீதாராம ஆஞ்சநேயர் கோயில், மஞ்சனகாரத்தில் இருக்கு, அது ஸ்ரீ சீதாராம ஆஞ்சநேயர் கோயில் 2. இன்னொன்று வடக்கு பாசியில் எங்க கோயில் இருக்கு? ராமர் கோயில் கேட்டமாண்ணா,
கிருஷ்ணன் கோயில் கேட்கலையே, ராமன் கோயில் தான் கேட்டேன். ராமன் கோயில் சொல்லுங்க. 2 கோயில் வந்துருச்சு. ஒன்று மஞ்சனகார திரு ஸ்ரீ சீதாராம ஆஞ்சநேயர் கோயில், இன்னொன்று சௌராஷ்டிரா மேல்நிலை பள்ளிக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற கோதண்டராமர் கோயில். மற்றொரு கோயில் நான் ஆஞ்சநேயர் கோயில் கேட்கவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் அடியேன் கேட்கிறது சீதாராமர் கோயில் பிரதானமான சன்னதியாக இருக்கணும், உபசன்னதியெல்லாம் இருக்கக்கூடாது. பொட்டன் தோரா பார்த்தீங்கன்னா அது கீழே தெற்கு பெருமாள் மேஸ்திரி வீதின்னு சொல்லுவாங்க. சிஎஸ்ஆர் கல்யாண மண்டபம்னா எல்லாருக்கும் தெரியும் என்ன, ஏன்னா நிறைய வைபவங்கள் நம்ம போகிறோம்ல எடுத்துக்கிறதுக்கு. அதனால் சிஎஸ்ஆர் அந்த தெருவில் பொட்டேன் தௌரான்னு ஒன்று இருக்குது. அது ஒரு அருமையான ஸ்ரீ சீதாராமர் விளங்குகின்ற கோயில். இந்த 3 கோயில்கள் தான் பிரதான சன்னதிகளாக விளங்குகின்ற ராமர் கோயில்கள். எப்படி இருக்கு பாருங்க. இந்த 3 கோவில்களும் எந்த சமூகத்தை சார்ந்த மக்களால் பேணி காக்கப்பட்டு வருகிறது என்றால் சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்த மக்களால் தான் ராமன் காக்கப்படுகிறான். ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு இன்றளவும் பக்தியோடு சிரத்தையோடு ஆராதனை செய்யப்பட்டு வருகிறான் என்றால் அது யாரால் என்றால் நம்முடைய சௌராஷ்டிரா மக்களால் தான். நாம மறக்கலாமா ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை, அந்த அயோத்தியா ராமனை? ஆகையாலே மதுரையிலேயே பல அயோத்தியாக்களை வைத்து விற்கிறோம் நாம் எல்லாமே. என்ன அந்த குறையை, அந்த விட்ட குறையை இன்று நாம் தொட்டு கொண்டிருக்கிறோம், இன்று நாம் பிடித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த குறை தீர நாம் எல்லாம் ராமனை இன்றளவும் ஆராதித்துக் கொண்டு வருகிறோம். நம்முடைய அடுத்த தலைமுறையையும் ஆராதனை செய்வதற்காக அவர்களையும் தயார்படுத்த வேண்டும் என்ற அந்த விண்ணப்பத்தை செய்து கொண்டு இன்றைய தினம் இந்த ராம் லல்லா என்ற அயோத்தியாவிலே இந்த பாலராமன் பிரதிஷ்டை ஆகி இருக்கும் இந்த சுபவேளையிலே அத்தனை பேரும் ராமன் சம்பந்தமாக ஜபமும் தவமும் ஞானமும் பெற வேண்டும் என்ற இந்த வேண்டுதலை வைத்துக்கொண்டு அடியேன் இன்றளவும் இந்த அவகாசம் அளித்த அத்துணை பேருக்கும், பொறுமையாக செவிமடுத்த அத்துணை சத்துக்களுக்கும், என்ன பகவானுடைய அருள் இருக்கிறது என்றால் பேசுவது சுலபங்க. என்ன 1 மணி நேரம் பேசிடலாம், ஆனால் 10 நிமிஷம் உட்காந்து கேட்கறது எவ்வளோ சிரமம் தெரியுமா? என்ன ஆயாசம் வரும், எண்ணங்கள் வேற இடத்துக்கு போகும். ஏன்னா அவ்வளவு அலுவல்கள் இருக்கின்ற இந்த நேரத்திலே இவ்வளவு பொறுமை காத்து அடியனுடைய இந்த வார்த்தைகளை எல்லாம், பகவானுடைய வார்த்தை இதெல்லாம் மிக மிக வேத ஒலிகள் சம்பந்தமான வார்த்தை இதெல்லாமே. அப்படி போட்ட ஒரு அறிமுக உரையாக ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அயோத்தியா ராமன் சம்பந்தமான அறிமுக உரையாக, ஆர்வத்தை ஏற்படுத்துகின்ற உரையாக இது அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த சொற்பொழிவை நிறைவு செய்து கொள்கிறேன். சிவபிரசாத் அண்ணா. பெரியம்மா வேண்டிக்கிறாங்க ராம் பஜனை செய்ய வேண்டும் என்று சொல்லி. இந்த ராம் பஜனை அதை பற்றியும் பேச வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த ராமனை வழிபடும் முறையை பற்றி நம்ம சரியாக தெரிஞ்சுக்கல. நம்ம பெரியோர்கள் பார்த்தீங்கன்னா தியாகராஜ சுவாமிகள், தியாகராஜ பாகவதர் கிடையாது, அது வேற. என்ன நிறைய பேர் அது குழப்பிக்குவாங்க. தியாகராஜ பாகவதர் அது வேற, என்ன அது நடிகர். தியாகராஜ சுவாமிகள், என்ன தியாகராஜ சுவாமி திருவையாறு, அவர் ராமநாமத்தை சதா ஜபித்து கொண்டே இருந்திருக்கிறாராம். கோடி தடவை ராமநாமம் ஜபித்திருக்கிறாராம். ராமநாமம் ஜபிப்பதற்கு வேலை கிடையாது, நேரம் கிடையாது, எந்த நேரத்திலையும் ஜபிக்கலாம். அப்பேற்பட்ட அந்த ஜபத்தை செய்து கொண்டே இருந்திருக்கிறாராம். ஒரு நேரத்திலே ராமன் கண் முன்னே தோன்றி இருக்கிறானாம். அவனுடைய ராமனுடைய கீர்த்தனைகள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு உருகி என்னமோ ராமன் பக்கத்திலே இருக்கிற மாதிரி பாடியிருப்பாருங்க. என்ன ராமன் வர்றாரு, ராமன் உட்கார்றாரு, ராமன் சாப்பிட்றாரு, ராமன் திருமணம் பண்ணிக்கிறாரு, என்ன அப்படி அந்த பக்தி பிரவாகத்தோட ராமனை எல்லாம் போற்றி கீர்த்தனைகளாக பாடியிருக்கிறார், பொழிந்திருக்கிறார். அவங்க பண்ண பக்தி எல்லாம் என்னன்னு கொஞ்சம் பார்க்கணும். நமக்கு இன்னைக்கு சங்கீத கச்சேரி நடக்குது பார்த்தீங்களா? இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கொட்டகையில் நல்ல ஒரு குளிர்சாதன பெட்டி நிறைந்த குளிர்சாதனம் பொருத்தப்பட்ட அறையில் நல்ல சுகமாக உட்காந்து மிருதகம் வயலின் எல்லாம் வச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. இது அவர் பாடின கீர்த்தனையின் ஒரு பிரதிபலிம்பமாக அவர்கள் பாடுகிறார்கள். ஆனால் அவருடைய பக்தி இவர்களுக்கு நமக்கெல்லாம் இருக்குமானா கிடையாது. இப்போ அடியேன் வால்மீகியை பற்றி பேசுகிறேன், கம்பரை பற்றி பேசுகிறேன், ஆஞ்சநேய சுவாமியை பற்றி பேசுகிறேன், தியாகராஜ சுவாமிகளை பற்றி பேசுகிறேன். அப்படி பேசும்போது அவர்களெல்லாம் நாம் ஆகிவிட முடியாது. ஆனால் அவர்களை பற்றி கேட்க கேட்க அந்த ஆத்மாக்களினுடைய பரிந்துரை நமக்கு கிடைக்கும். ஏன்னா அவர்களுடைய ரெக்கமெண்டேஷன் பகவான் இடத்துல போகும். ஏன்னா தோல் மாட்டுக்கு இறங்குவானாம் பகவான், என்ன தோல் கண்ணுக்கு இறங்குவானாம் பகவான். என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையிலேயே கண்ணு குட்டி பால் குடிக்கும். என்ன கண்ணுக்குட்டி இருந்தால் அது பால் சுரக்கும், பசு பால் சுரக்கும்.
அந்த கண்ணுக்குட்டி ஏதோ ஒரு காரணத்தினால் நோய்வாய்ப்பட்டு அது உயிர் போயிருச்சுன்னா அந்த கண்ணுக்குட்டிக்கு அந்த கண்ணுக்குட்டியை தோலை வச்சிருவாங்களாம் அந்த பசுமாட்டுக்கு முன்னாடி. அந்த தோல் கண்ணுக்குமே பசு பால் கறக்குமாம். அதுபோல இந்த மகான்கள் எல்லாமே எப்பயோ அவதாரம் எடுத்தவர்கள். என்ன இந்த மகந்துக்கள் எல்லாமே அவர்கள் பாடியவைகளும் எழுதிய காவியங்களும் அவைகளை எல்லாம் இன்று நாம் உச்சரித்தால், நாம் அனுபவித்தால், அந்த உண்மையான கண்ணுக்கு தோல் கண்ணுக்கு பால் சுரப்பது போலே பகவான் அருள்வான். நம்மாழ்வார் பாசுரத்தை பாடினாலோ, வால்மீகி ராமாயணத்தை உச்சரித்தாலோ, கம்ப ராமாயணத்தை கேட்டாலோ வாசித்தாலோ, ஆஞ்சநேயர் மகாபிரபவத்தெல்லாம் நம்ம எல்லாம் கேட்டாலோ பாடினாலோ ஸ்தோத்திரம் பண்ணாலோ, இது போல தோற்கன்றுகள் தான் நாம் எல்லாமே, அடியேன் எல்லாமேன்னு சொல்லிக்கிறேன். ஆமாம், அப்படின்னு சொல்லும்போது இந்த தோல்கண்ணாகவாவது நாம் எல்லாம் இருக்க வேணாமா? இந்த தோல் கண்ணாகாவது நாமெல்லாம் இருக்க வேணாமா? அதுதான் நாம் செய்ய வேண்டிய முயற்சி. இந்த ஞான தீபங்களை ஏற்ற வேண்டிய வேளை இது. ஆகையாலே இந்த ராமாயணத்திலே முக்கிய கட்டமாக இந்த அஸ்வமேத யாகத்தை முடித்து கொண்ட பிறகு புத்திரகாமேஷ்டி யாகத்தை செய்திருக்கிறார்கள். புத்திரகாமேஷ்டி யாகத்தின் வாயிலாக பிறந்தவர்தான் ராம, பரத, லக்ஷ்மண, சத்துருக்கணர்கள். என 4 வடிவமாக நாராயணனே அவதாரம் எடுத்து தன்னைத்தானே பிறப்பித்து கொண்டானாம் இந்த பூ உலகத்திலே. நாராயணன் அங்கிருந்த வைகுண்டத்திலிருந்து வியூக நாராயணனாக திருப்பார்கடலிலே சயனித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நாராயணன் இந்த 4 வடிவங்களையும் பாயாசம் வாயிலாக வந்த அந்த பிரசாதத்தை கௌசல்யா தேவியும் அந்த கைகேயும் என்ன அந்த மனைவியர்கள் 3 பேரும் சேர்ந்து உண்ட பிறகு அதன் பிரசாதமாக அவதாரம் எடுத்துக்கிறார்கள் இந்த ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு, லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன் என்ற இந்த 4 அவதாரங்களும் என்பது போலே இந்த ராமாயணத்தில் அவதார புருஷர்களாக பிறந்தவர்கள் தான் இந்த ராமச்சந்திர பிரபு. ஒன்று பாயாசத்தில் இருந்து பிறந்தவர் ராமன். என்ன இன்னும் ஒன்று அது பால் செய்யப்பட்ட ஒரு பிரசாதம் தான் பாயாசம். ஏன்னா அந்த பாயாசத்தில் ஒரு புருஷன் அந்த யாக குண்டத்திலிருந்து வழங்கியிருக்கிறான் அந்த பிரசாதத்தை. சுமித்திரை என்ற பெயரை விட்டுவிட்டேன். சுமித்திரைக்கும் கைகைக்கும் உத்தமையான அந்த கௌசலைக்கும் வழங்கியிருக்கிறார்கள். அப்படி வழங்கும்போது அந்த பாயாசத்திலிருந்து பாலிலிருந்து பிறந்தவன் ராமன். பாலுக்கே பிறந்தவன் கண்ணன். எப்படி இருக்கு பாருங்க, ரெண்டுமே பால் தான். என்ன ரெண்டுமே பால் தான். பாலிலிருந்து வந்தவன் ராமன், பாலுக்காக பிறந்தவன் கண்ணன். ஆகையாலே இந்த மதுரை ராமனுக்கும் சம்பந்தப்பட்டிருக்கிறது, கண்ணனுக்கும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. இந்த உத்தமமான 2 அவதாரங்களுக்கும் ஆதாரமாக பக்தியின் ஊற்றாக விளங்குகின்ற இந்த மதுரையை நேற்று ஒரு இடத்துல அடியன் பேசும்போது மதுர ராமன் என்ற தலைப்பில் பேசினேன். மதுர ராமன்னா ராமனே மதுரம் தான், ராமனே இனிமை தான், என்ன ராமனே அமிர்தம் தான் அப்படின்னு சொல்லும்போது மதுரை ராமன்னா மதுரை ராமன் அர்த்தம் வருது. எப்படின்னா ராமன் மதுரை பக்கம் எல்லாம் பயணம் பண்ணியிருக்கான். எத்தனை பேருக்கு தெரியுது? ராமன் மதுரைக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு எப்படி அயோத்தியா மாநகரம் 300 மைல் 200 மைல்னு சொல்கிறோம், 30 மைல் அப்படின்னு சொல்கிறோம், அவ்வளவு பெருசாக இருந்திருக்குன்னு சொல்கிறோம். அதே போலத்தான் மதுரை மாநகரம், அயோத்தியா மாநகரம் எப்படி விளங்கி இருக்கிறதோ அதே போலத்தான் மதுரைன்னு சொன்னாலே திருநெல்வேலியிலிருந்து கன்னியாகுமரியிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் மதுரை தான். தேனியிலிருந்து திண்டுக்கல் வரைக்கும் மதுரை தான். அவ்வளோ பெரிய மதுரை ஊர். ஏன் நம்ம ஆட்சி காலத்திலேயே நம்ம இன்னும் சமீபமாகவே பார்த்துருக்கோமே. மதுரை மாவட்டம்னா எத்தனை ஊர் சேர்ந்தது தெரியுமா? மதுரை மாவட்டம்னாலே திண்டுக்கலும் வந்துடும், ராமநாதபுரமும் வந்துடும், தேனியும் வந்துடும். உண்மையா இல்லையா? பழைய மதுரை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், எல்லாமே ஆட்சிக்குள்ளே தான் இருந்திருக்கு. அப்போ நமக்கு தெரிஞ்ச இந்த காலத்திலேயே மதுரைனா இவ்வளோ பெரிய ஊர்னா, அந்த காலத்தில் மதுரைனா அவ்வளவு பெருசு. திருநெல்வேலி, தேனி, அப்புறம் ராமேஸ்வரம், ராம்நாடு எல்லாமே மதுரை தான் ஒரு காலத்தில். அப்படி இருக்கும்போது இந்த மதுரை பக்கம் தான் மகேந்திரகிரின்னு சொல்லி திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற திருக்குறுங்குடி என்ற திவ்ய தேசம். அந்த தேசத்து பக்கம் தான் ஆஞ்சநேய மகாபிரபு அந்த மகேந்திரகிரியிலிருந்து இலங்கையை பார்த்திருக்கிறான், தரிசனம் செய்திருக்கிறான். வால்மீகி ராமாயணத்தில் குறிப்பு இருக்கு. அப்புறம் அதே எல்லாமே கடல் பக்கம் தான் வந்திருக்கிறான் ராமன். கடல் மார்க்கமாக அப்படியே நடந்து இந்த திருப்புல்லானி கஷேத்திரத்தை அடைந்திருக்கிறான். அங்கே தான் தர்பசேன கோலத்திலே இருக்கிறான். திருக்குறுங்குடி கஷேத்திரம், இங்கே திருப்புல்லானி கஷேத்திரம், ராமேஸ்வர கஷேத்திரம், கோதண்டராமர் சன்னதி, இங்கெல்லாம் ராமனுடைய கால்பட்ட இடங்கள். இதெல்லாம் மதுரைக்குட்பட்ட விஷயங்கள் தான். இதெல்லாம் மதுரைக்குட்பட்ட கஷேத்திரங்கள் தான் இது எல்லாமே. இந்த ராமாயணம் சம்பந்தமான திவ்ய தேசங்கள் மதுரையிலேயே இருக்கின்றன. மதுரைக்கும் ராமனுக்கும் அநேக சம்பந்தங்கள் இருக்கிறது. ராமனுடைய அந்த கடைசி காட்சி வெற்றி பெற்றவுடன் சேதுபதியாக இருந்திருக்கிறார்கள் மன்னர்கள் எல்லாமே. இன்னைக்கு சேதுபதினு சொல்கிறோம்.
சேதுபதினா நம்ம நடிகர்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ என்ன, அந்த அளவுக்கு தான் நம்ம எண்ணம், நம்ம ஞானம், நம்ம விஷயம் எல்லாமே. சேதுபதினா சேது பாலத்துக்கு காவலர்களாக இருந்தவர்கள் தான் ராமநாதபுரம் மன்னர்கள் எல்லாமே. அவர்கள் தான் சேதுபதி அரசர்கள். அவர்கள் நினைவாகத்தான் இன்னைக்கு அரண்மனையும். இன்றைக்கும் ராமேஸ்வரம் கோயிலுக்கு போனோம்னா ராமேஸ்வரத்துக்கு அந்த சேதுபதி மன்னர்கள் வந்தால் அவங்களை எல்லாரும் வழிவிட்டுருவாங்க. அவங்களுக்கு தான் முதல் தரிசனம். அந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கப்படுகிறது. ஏனால் அவர்கள் தான் காவலர்கள், ராமனுக்குண்டான காவலர்கள் மதுரையிலேயே அநேகம் இருந்திருக்கிறார்கள். ஏன் தீர்க்கதரிசியான என்ன நம்முடைய பாரத தேசத்துக்கே வங்காள சிங்கமாக விளங்கியிருக்கிறார் விவேகானந்தர். அவர் எங்கிருந்து பயணப்பட்டிருக்கிறார்? இந்த ஞான பூமியான இந்த ராமநாதபுரத்திலிருந்து தான் அங்க சிகாகோவுக்கு பயணப்பட்டிருக்கிறார், அமெரிக்காவுக்கு பயணப்பட்டிருக்கிறார் அந்த விவேகானந்தர். இந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஏன் இந்த ராம் லல்லாவிலே பாலராமனை பிரதிஷ்டை செய்வதற்கு முன்னால் எந்த மண்ணை விதிக்க வேண்டும், எந்த தீர்த்தத்தை எடுக்க வேண்டும் என்று மகந்துக்களாலும் ரிஷிகளின் தர்மத்திலே விளங்குகின்ற இன்றடமும் விளங்குகின்ற அந்த மகான்களாலும் பரிசீலிக்கப்பட்டு ஆலோசனை நடத்தப்பட்டு தீர்க்கமான முடிவெடுக்கப்பட்டு அந்த முடிவின்படி நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாநகரத்துக்கு வந்து, இந்த ராமநாதபுரத்தில் இருக்கின்ற ராமேஸ்வரத்துக்கு வந்து தீர்த்த நீராடிவிட்டு, புனித நீராடிவிட்டு, தீர்த்தங்களை எல்லாம் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு, கோதண்டராமனை வழிபட்டு விட்டு தீர்த்தங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த ராம பிரதிஷ்டையை செய்திருக்கிறார், பாலராம பிரதிஷ்டையை செய்திருக்கிறார் என்றால் எவ்வளவு முக்கியத்துவம் நம்முடைய மதுரை மாநகரத்துக்கு இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த நேரத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையாலே ராமன் என்றாலே ஞானம் என்று அர்த்தம். ராமம் என்றால் ஞான சம்பந்தமான அத்தனை விஷயங்களும் ராமம் தான். ஆகையாலே இந்த விஷயத்தையும் அடியேன் சேர்த்து விண்ணப்பித்துக் கொள்கிறேன். என்ன, இத்தோடு இந்த மங்களமான இந்த வேளையிலே மேற்கொண்டு நீங்கள் எல்லாமே சென்று வீடுகளுக்கு சென்று விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்ற அந்த விண்ணப்பத்தை செய்து கொண்டு, மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். இன்றைய நன்னாளில் திரு விஜய் அவர்கள் நமக்கு சிறப்புரை ஆற்றியதற்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற முறை அவர் இதே இடத்தில் சுந்தரகாண்டம் பற்றி பேசினார். அப்பொழுதும் இந்த மாதிரி கொஞ்சம் இதில் ஈடுபாடு இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அதன் பலனாக நானும் கொஞ்சம் ராமாயணத்தை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சிகள் பண்ணேன். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ராமாயணத்தில் வந்துட்டு சுக்ரீவ ஆட்லஸ்ன்னு ஒரு சாப்டர் இருக்கின்றது. அதில் அந்த சுக்ரீவங்கிறது கிஷ்கிந்தா தேசத்தில், அதாவது ஹம்பி நகரம் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற தேசம். அங்கு தான் ராமர் அவரை சந்திக்கிறார். வாலி சுக்ரீவர் அங்கே தான் சந்திக்கிறார். கிஷ்கிந்தா அங்கே தான் சந்திக்கிறார். அங்கே இந்த விவரமெல்லாம் சொல்லும்போது சீதாவை தேடிக்கொண்டிருக்கிறன்றப்போ அவர் ஜென்ரலாக வந்துட்டு அந்த ஜியாகிரஃபியை டிஸ்கிரைப் பண்ணுறாரு. நீங்கள் கிழக்க போனீங்கன்னா இந்த தேசம் வரும். அதில் வந்துட்டு இந்த ஸ்ரீலங்காவை பற்றி சொல்கிறாரு, மலேசியா பற்றி, பர்மா மலேசியா பற்றி பேசுகிறாரு, ஆஸ்திரேலியா பற்றி பேசுகிறாரு. கடைசி வந்துட்டு இந்திரலோகம்ன்ட்டு அந்த ஈஸ்டர்ன் சைடில், அந்த வெஸ்டர்ன் சைட் ஆஃப் பெரு, அது அந்த பவுண்ட்ரி இந்திர தேசத்தோடைய ஏரியாங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதில் வந்துட்டு அந்த ஒரு சிம்பிளை டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ட்ரைடென்ட் மாதிரி ஒரு மலையில் பதிஞ்சிருக்கும். அதை விளக்கம் சொல்கிறாரு. அது 12,000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அந்த சொல்கிற அடையாளம் வந்துக்கிட்டு இன்றைக்கும் வந்துட்டு பெருவில் இருக்க அந்த சைடு பெரு மவுண்டன், ஆண்டீஸ் மவுண்டனில் போகிறப்போ யூ கேன் சீ இட். அதை பார்க்க முடிகிறது. கடல்லேருந்து அந்த மலை இதில் வந்து ஒரு 12 மைல் தொலைவிலேருந்து அந்த இது தெரியுமா, அந்த சிம்பிள் ட்ரைடென்ட் மாதிரி இருக்குது. அதை அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதை எப்படி இதெல்லாம் பார்க்குறாருன்னு சொன்னோன்னா, நான் பல வாட்டி போயிருக்கேன்றது. இவர் அந்த
விஜய் சொன்ன மாதிரி அந்த ஞானது ஞான விஷயம் ஓகே நோன் அந்த ஞான் மூலியமா பார்த்துருக்காங்கங்கிறது அந்த இது கொஞ்சம் சிறப்பாக இருந்துச்சு. இன்னொரு விஷயமும் சொன்னார், இந்த தியாகராஜா சுவாமிகள் வந்துட்டு கீர்த்தனைலாம் ஏற்றிருக்காருன்ட்டு. அவர் பாடிக்கிட்டே போயிட்டார், கீர்த்தனையெல்லாம் கம்போஸ் பண்ணி பாடிட்டே போயிட்டார். அதை எழுதி வச்சது, குறிப்பேடு எடுத்தது வந்துட்டு நம்ம வெங்கட்ராமன பாகவதாருங்கிறத அவர் சொல்ல விட்டுட்டார். அதையும் ஒரு தடவை ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு சொல்கிறதுக்கு. அந்த ஓலைகள் எல்லாம், ஓலைச்சுவடிகள் எல்லாம் நம்ம கோவிலில் சௌராஷ்டிரா பிரசன்னா கோவிலில் இருக்குது, விடதோறாம் இருக்குங்கிறதை தெரிஞ்சுக்கிட்டுறேன். இந்த சிறப்பை ஆற்றியதற்கும் இந்த இந்த பாராயணம் சொற்பொழிவுக்கு கேட்டமைக்கும் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ். சிவபிரசாத் அண்ணா, அடியேன் அளவுக்கு தான் பேசியிருக்கேன். என்ன, இதுமே வளர்க்குறது நம்ம கையில் தான் இருக்குது. ராமன் பிறந்த அளவு தான் பேசியிருக்கேன். அதனால் ஒரு பூரணத்துவம் வாய்ந்த சொற்பொழிவுன்னு சொன்னீங்கன்னா நிறைய பேச வேண்டியிருக்கும். அதுக்கு நிறைய சந்தர்ப்பம் நீங்கள் எல்லாம் கொடுக்கணும். ஏன்னா இது போன்ற சொற்பொழிவை ஆற்றுவதற்குண்டான வேலைகளை நாம் எல்லாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எப்போ நம்ம எல்லாம் சேர்றோமோ, ஒரு திருமணமாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பூஜை காரியங்கள் இருந்தாலும் சரி, ஒரு திதி காரியம் இருந்தாலும் சரி, அன்னைக்கெல்லாம் கூடி இது போல் விஷயங்களை நமக்கு பேசுவதற்கு வாய்ப்படுத்தி கொண்டே வந்தால் நிறைய விஷயங்கள் நாமெல்லாம் பகிர முடியும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். சிவபிரசாத் அண்ணா நினைவூட்டியதுக்கு நம்முடைய சமூகத்தை சேர்ந்த மிகப்பெருத்த மகான் ஸ்ரீ வேங்கட ரமண பாகவதர் அவரை பற்றியும் விண்ணப்பித்தீர்கள். மேற்கொண்டு நிறைய பெரியவங்களுக்கு நிறைய தெரியும். இன்றைக்கி முக்கியமாக அரியேன் எதிர்பார்க்கறது என்னென்னா, இன்றைக்கி இளைஞர் சமுதாயம் பொலிவு பெற வேண்டும், ஞானம் பெற வேண்டும். ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு நிலைக்கு மேலே வந்துட்டோம். என்ன, இன்றைக்கி நமக்கு நிறைய பேருக்கு கால்வலி, கைவலி, என்ன தோல்வலி, இதை சமாளிக்கிறதுக்கே சரியாக இருக்கும். மருந்து மாத்திரைகள்னு நிறைய போயிட்டோம். என்ன, நம்மெல்லாம் அந்த கதிக்கு அடையும் போது இளைஞர் சமுதாயம் நல்ல உற்சாகமான சமுதாயம். என்ன, கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோவில் வளரிளம் பொழில் சூழ் மாலிரும் சோலை அடைவது சார்வேன்னு சொல்கிறாரு. என்ன, தளர்விலராகில் அடைவது சதிரே அப்படின்னு சொல்கிறாரு சுவாமி நம்மாழ்வார். ஏன்னா இது ஒரு பாசுரம். அப்படின்னா கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் ஞானத்தை பெற வேண்டும். நல்ல கண்ணு தெரியும் போது, நல்ல காது கேட்கும்போது, கை கால்கள் நல்ல புஷ்டியாக இருக்கும்போது, நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்போது, நல்ல ஓடுறதுக்கு உண்டான திறமை இருக்கும்போது, பாடுறதுக்கு உண்டான திறமை இருக்கும்போது, இதை பற்றின விஷயங்களை நாம் எல்லாம் காதுக்கு ஊட்ட வேண்டும், மனதுக்கு செலுத்த வேண்டும் என்பது போலே இருக்கிறது. மற்ற விஷயங்கள் யாராவது கேள்வி கேட்கணுன்னா கேளுங்க. ஏன்னா நேர அவகாசம் அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் இருந்ததுக்கே பெரிய விஷயம். தனியாக கூட கேள்வி கேட்குறதுனா கேட்கலாம், அப்புறம் கூட நீங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எனி டைம் அடியனுடைய மொபைல் நம்பர் 9894210055. என்ன, எல்லோரும் எடுத்துக்கங்க, எப்போ வேணால் கேள்வி கேட்கலாம். ஏன்னா கேள்வி கேட்குறதுக்குன்னு ஒரு நேர காலத்தை எல்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா விட்டுருவோம், அந்த கேள்வியும் மறந்துடுவோம். என்ன, ஆகையால் எப்போ தோணுதோ அப்போ கேட்டு அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கணும். உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு வியாதி அப்படின்னா சந்தேகத்தை சேர்த்துக்கிட்டே போகிறது தான் வியாதி. அந்த சந்தேகமே ஒரு மலையாக இருந்ததுன்னா அந்த மலையே பெரிய ஒரு வியாதியாக மாறிடும். அந்த சந்தேகத்தை அப்பப்போ கத்திரிச்சு விட்டுறணும், எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. சரிங்க, இத்துடன் அடியேன் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். எல்லோருக்கும் மங்களம் உண்டாகட்டும். ஜெய் ஸ்ரீராம்.